ஹாய் ஆல், இதில் வந்து நம்ம வந்து இந்த சோலோ லெவலிங் மான்வாவோட அந்த கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம். ஆஃப்டர் சேவிங் வந்து ஜீனா வந்து சேவ் பண்ணதுக்கப்புறம் இருக்க சீன்ஸ் தான் இந்த இடத்துல வந்து அன்ஃபோல்ட் ஆகுது. ஸ்கூலில் என்னென்ன நடக்குது, ஸ்கூலில் வந்து அந்த டஞ்சனுக்கு பிரேக் ஆனது, அந்த விஷயம்லாம் வந்து வந்து இவங்களுக்குமே ஹீரோ அசோசியேஷனுக்குமே தெரிய வருது. நீங்கள் வந்து சஞ்சினுவை வந்து உடனே போய் ஹெல்ப் பண்ணது ரெக்கார்டிங் பார்த்து அவங்களே கொஞ்சம் வந்து ஹாப்பியாக தான் ஃபீல் பண்ணுறாங்க. வந்து இறந்துருப்பாங்க, அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு தேங்க் பண்ணுற மாதிரி கோகன்ஹியும் பேசியிருப்பாங்க. ப்ளஸ் வந்து அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வந்து எந்த அளவுக்கு வந்து அந்த இது இம்ப்ரூவ் ஆகுது அது ரிகார்டிங்குமே பேசிகிட்டு இருப்பாங்க. வந்து இந்த வந்து சவுத் கொரியாவோட அந்த பவர் லெவல், அதாவது சோலோ அந்த ஹண்டர்ஸோட அந்த லெவல் உங்களால் வந்து எவ்வளோ ரைஸ் ஆகுது, உங்களால் வந்து இதாகுது, நீங்கள் இருக்கனால வந்து கொஞ்சம் வந்து அந்த மதிப்புங்கிறது கூடுது மற்ற சபை முன்னாடி அப்படிங்கிற மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்காரு நம்ம வந்து கோகனி. ஓகேங்களா, கோகனி பேசிகிட்டு இருக்காரு. இது வந்து ஒரு சின்ன சின்ன விஷயமா வந்து வந்து ஒரு எப்படி சொல்கிறது, அது சோலார் லெவலில் வேர்ல்டில் இருக்க அந்த பொலிட்டிக்கல் ப்ளஸ் வந்து அதை கொஞ்சம் சிம்பாலிக் பண்ணுற மாதிரி தான் இந்த இடத்துல வந்து அந்த பேச்சுங்கிறது போயிட்டுருக்கும். அதுக்குள்ளே நம்ம த்ரீப்பாக போகணும்னு நினச்சிங்கன்னா இல்லை, அதெல்லாம் போகணுன்னு அவசியமே இல்லை. இப்போ தான் வந்து யோசிப்பார், அந்த அந்த எஸ் ரேங்க் ஹண்டர்ஸை வந்து கட்டுப்படுத்துகிற அந்த குரூப்பு மீட் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த குரூப்பை பற்றி யோசிக்கிறார். ஓகே, அவனுங்க தான் வந்து மெயினாக வந்து எஸ் ரேங்க் எல்லாம் இங்கே இருக்கணுங்கிறத முடிவெடுக்கிறானுங்க. பட் நான் இங்கே இருக்கான்னு முடிவு வந்து என்னையே எதுவும் பண்ண முடியாதனால வந்து நம்ம வந்து சவுத் கொரியா கொஞ்சம் சேஃபாக இருக்குது, அதுக்கு ரீசன் நம்ம இங்கே இருக்கனால தான். வந்து அந்த மாதிரி விஷயங்கள் அவருக்கு புரிய வருது. அவருக்கு தெரியும், ஏன்னா அவர் சவுத் கொரியா விட்டு போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஒரு எஸ் ரேங்க் சென்டரில் அவங்க வந்து என்னத்தை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினச்சாலும் வந்து சஞ்சினோவை கண்ட்ரோல் பண்ண முடியாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ அது வந்து வாய்ப்பே கிடையாதுங்கிற மாதிரி தான். ஓகேங்களா, வாய்ப்பே கிடையாதுங்கிற மாதிரி தான். தென் வந்து வந்து கோஹென்கியே வந்து ட்ராப் பண்ணிடுறாரு. அந்த இவன் வந்து ஜீனா வந்து இது பண்ணியிருக்கான், அந்த ஹாஸ்பிட்டலில் இதுக்கு வந்து ட்ராப் பண்ணிடுறாரு. அது வந்து கொஞ்சம் வந்து பார்க்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து கோஹன்ஹி வந்து திருப்பி வார்ன் பண்ணிடுறாரு, நீங்கள் வந்து இந்த இடத்த விட்டு போயிடாதீங்க, நீங்கள் தான் வந்து எங்ககிட்ட இருக்க ஒரே ஹோப். நீங்கள் இந்த இடத்த விட்டு போயிட்டீங்கன்னா மற்ற கில்ட்டுக்கோ மற்ற நாட்டுக்கோ போயிட்டீங்கன்னா வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதாயிரும். ஆல்ரெடி நிறைய ஹண்டர்ஸை நாங்கள் வந்து லாஸ் பண்ணிட்டோம், எஸ் ரேங்க் ஹண்டர்ஸை நான் உங்களை லாஸ் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் வந்து எப்படியாச்சும் நீங்கள் இங்கேயே இருந்துருங்க, இந்த நேஷன்லேயே இருந்துருங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அவர் ஒரு ரிக்வஸ்ட்டாக தான் கேட்குறாரு கோஹன்ஹி. பார்த்தீங்களா, ஏன்னா வந்து சஞ்சினோட பவர் லெவல் வந்து இவருக்கு தெரியும், அவர்கிட்ட இருக்க ஆர்மி, அதாவது ஷேடோ ஆர்மி என்ன பண்ண முடியுங்கிற விஷயம் வந்து கோஹன்ஹிக்கு தெரியும். ஓகேங்களா, அந்த ஒரு ரீசன்னால அவர் வந்து சவுத் கொரியாவில் இருந்தால் சவுத் இந்தியாவை இவர் ஒருத்தரே வந்து ஈஸியாகவே பாதுகாத்துக்க முடியும் அப்படிங்கிற விஷயம் வந்து வந்து நல்லாவே தெரியும் யாருக்குன்னா வந்து கோஹன்ஹிக்கு. அந்த ஒரு ரீசன்னால தான் அவரை விடுறதுக்கான அந்த மனசுங்கிறது இவருக்கு இல்லை. ஓகேங்களா, இவருக்கு இல்லை. தென் வந்து இவர் இந்த ஜின் ஓ என்ன பண்ணுறாருன்னா அவரோட கசின் சிஸ்டரை வந்து இந்த நம்ம ஆஜின் கேல்ட்டுக்கு வந்து இன்வைட் பண்ணுறதுக்காக கூப்பிடுறாரு. அவங்களுக்கு ஹாப்பி, ஏன்னா வந்து ஒரு வந்து இப்போ ரீசெண்டாக ஆனால் வந்து எஸ் ரேங்க் கவுண்டரோட சஞ்சினோட அந்த கில்ட்டை போய் சேர்றதுன்னு நினச்சி ஹாப்பியாக இருக்கு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏ ரேங்க் ஹண்டர் ப்ளஸ் வந்து அவங்க வந்து ஒரு ஆக்ட்ரஸ். ஓகேங்களா, அவங்க ஒரு ஆக்ட்ரஸ். அப்படி ஆக்ட்ரஸாக இருக்கும்போது அவங்க வந்து இதாகிடுறாங்க. சஞ்சினோவை பார்த்த உடனே வந்து ஹாப்பி ஆயிடுறாங்க, ஒரு எஸ் ரேங்க் ஹண்டரை பார்த்த உடனே ஹாப்பி ஆயிடுறாங்க. நான் அவங்க கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமா, ஃபோட்டோ எடுத்து நான் வந்து போஸ்ட் பண்ண போகிறேனே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறதுன்னா வந்து டக்கு டக்கு டக்குன்னு அவங்க ஃபோட்டோ எடுத்து போஸ்ட் பண்ணி விட்டுறாங்க. எதுலன்னா வந்து சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணி. இதை பார்த்துட்டு சாயின் வந்து ரொம்ப வந்து இதாகிடுறாங்க, எப்படி சொல்கிறது, ஒரு ஜெலஸ் ப்ளஸ் ஒரு ஃபியூரியஸ் ப்ளஸ் வந்து அந்த மாதிரி ஒரு இதுக்கு போயிடுவாங்க. ஏன்னா வந்து சஞ்சினுவா வந்து ஹீஸ் லவ்விங் பண்ணோம் அப்படிங்கும்போது இவங்க வந்து இப்படி பண்ணதை பார்த்தாக்க அவங்க வந்து என்ன சஞ்சினுவா வந்து இவங்கள சேர்த்துட்டாங்க, என்ன சேர்க்கல, எதுக்கு என்ன சேர்க்கல, இவங்களுக்கும் அவங்களுக்கும் கனெக்ஷனா அப்படி இப்படின்னு சொல்லி அந்த மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. யாரும் சாயின். ஓகேங்களா, சாயின்னு அந்த மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா ஈவன் தோ ஷி நோஸ், பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா சாஹினுக்கு அந்த மாதிரி தாட்ஸ் எல்லாம் போயிடும், அந்த மாதிரியான தாட்ஸுங்கிறது போயிடும். ஸோ இது ஒரு அப்பார்ட் ஃப்ரம் தட். இது இப்போ வந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வந்து இந்த ஹண்டர் அசோசியேஷனுக்குள்ள ஒரு குரூப் இருக்கும், முக்கியமான டிசிஷன்ஸ் எல்லாம் மேக் பண்ணுற மாதிரி ஒரு குரூப் இருக்கும். நீங்கள் சஞ்சினோவுக்கு நிறைய ஓவர் ப்ரிவிலேஜ்டு திங்ஸ்லாம் நீங்கள் கொடுக்குற மாதிரி எனக்கு தெரியுது அப்படிங்கிற மாதிரி கோஹனியை பார்த்து கேட்பாங்க. எஸ், நான் கொடுத்துருக்கேன். வந்து அவன் ஒருத்தனால மட்டுமே வந்து ஒரு பெரிய கேட்டை வந்து சமாளிக்க முடியுங்கிறது எனக்கு தெரியும், அந்த ஒரு ரீசனால தான் கொடுத்தேன். பட் இது கொஞ்சம் ஓவராக இருக்குது,
எப்படின்னா ஒருத்தரை நம்பி வந்து ஒரு பெரிய கேட்டை நீங்கள் ஒப்படைக்கக்கூடாது. அப்படி நீங்கள் ஒப்படைச்சிங்கன்னா அது வந்து பெரிய சிக்கலாயிரும். டஞ்சன் கேட்டெல்லாம் ஓப்பன் ஆனால் சிக்கலாயிரும். அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கும்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த இடத்துல அந்த சாயின் அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு வந்து லைக் வந்து இதாகிட்டு இருப்பாங்க. என்னடா நடக்குது இந்த இடத்துல, நம்ம கூட கூட அவன் ஃபோட்டோ எடுத்ததில்ல, நம்மள கூட வந்து ஆர்ஜின் கில்ட் இது பண்ணதில்ல, பட் வந்து இப்படி இது பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி அவங்க யோசிச்சுட்டு இருப்பாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஒரு இது என்ன சொல்றதுன்னா வந்து சஞ்சினுவை டெஸ்ட் பண்றதுக்காக வந்து அந்த குரூப்ல இருந்து ஹீரோ செஷன்ல இருந்து அந்த இன்ஸ்பெக்டர் அனுப்பியிருப்பாங்க. லைக் வந்து இன்ஸ்பெக்டர் அனுப்பியிருப்பாங்க. எதுக்குன்னா வந்து இவரால் வந்து அந்த இன்ஸ்பெக்டர் அனுப்பியிருப்பாங்க. இவரால் கண்டிப்பா வந்து அந்த லைக் வந்து ஒருத்தரால் அந்த பெரிய கேட்டை வந்து இது பண்ண முடியுமா, டிஃபெண்ட் பண்ண முடியுமாங்கிறது பார்க்கறதுக்காக. இந்த இடத்துல இவங்களுமே கேட்டிருப்பாங்க, யாருன்னா ஸ்ட்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸும். நீங்கள் வந்து இவங்கள சேர்த்துருக்கீங்க, அதுக்கு ரீசன் என்ன, ஒரு ஆக்ட்ரஸ் சேர்த்துருக்கீங்களே, உங்களுக்கும் அவங்களுக்கு எதாச்சும் கரெக்ஷனாக அந்த மாதிரிலாம் கேட்டிருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு நியூஸ் தானே. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் கிடச்சுன்னா நல்லா இருக்கும்னு சொல்லி அந்த மாதிரி நியூஸ் எல்லாம் கேட்டுட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல வந்து ஊவை பார்த்துட்டு வந்து செஞ்சினும் வந்து கொஞ்சம் ஷாக்காக இருப்பார். எதுக்கு நீங்கள் வரீங்க அப்படின்னு கேட்கும் போது, இல்லை நான் வந்து நீங்கள் உண்மையிலேயே கேப்பபிளா, லைக் வந்து இது லைக் வந்து அதை பார்க்க தான் வந்தேன், உங்கள் பிக்சரை பற்றியெல்லாம் கேட்கணுங்கிறது வரல நான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சரின்னு சொல்லி அவரோட சோல்ஜர்ஸ் எழுப்பிட்டு, லைக் ஷேடோ சோல்ஜர்ஸ் எழுப்பிட்டு லைக் வந்து உள்ளே போயிருப்பாரு கூட. ஓகேங்களா, கூட உள்ளே போயிருப்பாரு வித் இவர் கூடயும் தான், ஜின் கூடயும் வந்து உள்ளே போயிருப்பாரு. அந்த இடத்துல வந்து இவருங்க வந்து பார்க்கும் போதே தெரியும், லைக் வந்து இந்த இடத்துல ஃபோனு எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடுவாரு. லைக் வந்து உள்ளே போனால் வந்து லைக் வந்து கண்டிப்பாக வந்து அவருக்கு வந்து புரிஞ்சிடும். ஏன்னா வந்து அந்த கேட்டுக்குள்ளே நடந்தது என்னன்னா அவரே மென்ஷன் பண்ணுறாரு, இது ஒரு மேசக்கர், லைக் வந்து ஒன் வே பேட்டில். ஓகேங்களா, இது வந்து ஒரு ஒன் வே பேட்டில். நாங்கள் பார்த்தது வந்து ஒரு கேட்டுக்குள்ளே நடக்கிற ஒரு சாதாரண ஃபைட்டு கிடையாது, அது வந்து ஒன் சைடட் வார் அந்த மாதிரி வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாரு. ஏன்னா வந்து அவர்கிட்ட இருக்க சஞ்சினோ கிட்ட இருக்க அந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப பவர்ஃபுல்லான சோல்ஜர்ஸ். அவங்களால வந்து ஈஸியாக வந்து எல்லா மாஸ்டரையும் டிஃபீட் பண்ண முடியும். ப்ளஸ் மைனிங்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லா ஒர்க்குமே, இந்த கார்ப்ஸை வெளியே கொண்டு வரது எல்லா ஒர்க்குமே அந்த ஒரு மனுஷனால் பண்ண முடியும் அப்படிங்கிறத ஊவால் வந்து அதாவது கண்ணில் பார்த்துருப்பாரு. ஓகேங்களா, அது நடக்கிறது உள்ள நடக்கிறத கண்ணில் பார்த்துருப்பாரு. அப்படி பார்த்ததை விட வந்து பெரிய இது இல்லை. அதுவும் இல்லாமல் வந்து அங்கே இருக்க அந்த பெரிய மான்ஸ்டர், அதாவது பெரிய அந்த பாஸ் லைக் மான்ஸ்டரை சோலோவாக நின்று லைக் வந்து ஈஸியாக லைக் வந்து சம்மன்ஸ் எதுவுமே வைக்காமையே சும்மா எனக்கு ஒரு ப்ராக்டிஸ் நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி சம்மன்ஸ் எல்லாம் இது பண்ணாமல் சோலோவாக போய் அந்த பாஸை வந்து டிஃபீட் பண்ணியிருப்பார். ஒரு ஏ ரேங்க் டஞ்சனோட பாஸை, ஓகேங்களா, ஏ ரேங்க் டஞ்சனோட பாஸை சோலோவாக போய் டிஃபீட் பண்ணியிருப்பார். இந்த ஃபீட்டை ஆல்ரெடி பண்ணிட்டார் மனுஷன். ஓகேங்களா, பண்ணியும் வந்து என்ன பண்ணுவார்னா டக்குன்னு வந்து அந்த மான்ஸ்டர் அந்த இதையுமே வந்து எடுத்துருவார். என்ன சொல்றதுன்னா வந்து அந்த மான்ஸ்டரோட ஷேடோவே எடுத்துருவார் கண்டு முன்னாடியே. ஓகேங்களா, ஸோ ஊவுக்கு தெரிஞ்சிடும் அவரால் எவ்வளோ பெரிய மான்ஸ்டர்ஸ் அவரால் வந்து இதுவாக மாற்றி அவர் கூட ஆர்மியில் வச்சுக்க முடியும். இதுக்கு இப்படியே போனால் ஹி வில் பி பிகமிங் மோர் பவர்ஃபுல். ஓகேங்களா, மோர் பவர்ஃபுல் ப்ளஸ் ட்ராகன் லைக் ஒரு அவர் ஷேடோ வச்சுருக்கதையும் பார்ப்பாரு. டிரான்ஸ்போர்ட்டுக்காக ட்ராகன், ஓகேங்களா, டிரான்ஸ்போர்ட்டுக்காக ட்ராகனை வச்சுருக்கதை பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த ஷேடோவை வந்து இப்போ டிஃபீட் பண்ண அந்த மான்ஸ்டரோட ஷேடோவை ரைஸ் பண்ணுறதை பார்ப்பாரு. இதெல்லாம் பார்த்து வந்து லைக் வந்து இவரே லைக் வந்து ஊவே வந்து ரொம்ப பெரிய ஒரு ஷாக்ல இருப்பார். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதெல்லாம் வந்து ஒரு கேம்குள்ளே இருக்க மாதிரி தான் வந்து அந்த மனுஷனுக்கே தோணும். ஓகேங்களா, கேம்குள்ளே இருக்க மாதிரி தான் மனுஷனுக்கே தோகும். அதுக்கெல்லாம் பேர் வைக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து சஞ்சினுவா பண்ணுறதை பார்ப்பாரு. ஓகேங்களா, ஜீமா, அதாவது அந்த புதுசாக வந்து இது ஜீமான்னு ஒரு பேர். இவர் வந்து உண்மையே சொல்கிறேன், பேர் வைக்கல வந்து ரொம்ப வந்து இது. ஓகேங்களா, புவர் சஞ்சினுவோ அப்படி இருக்கும்போது அவர் இந்த மாதிரி தான் பேர் வைப்பார். ஸோ அதை பற்றி நீங்கள் கவலைப்படாமல் இப்போ வந்து அந்த ஏரா கண்டர் ஃபுல் இன்ஸ்பெக்டரை கேட்பார், நீங்கள் நல்லா இருக்கீங்களா, உங்களுக்கு எதுவுமே ஆகலையா, இல்லை எதுவுமே ஆகலை, நீங்கள் இருக்கும்போது எப்படி இருந்துச்சு ஆகும். அந்த மாதிரி தான் வந்து இந்த இடத்துல வந்து அவரோட தாட்டே இருக்கும். ஏன்னா வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவனுக்கு வந்து லைக் ஹெல்ப் பண்ணணும் அந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ஜஸ்ட்டு உள்ளே போய் பார்த்தவொடனே கண்டுபிடிச்சிருவாங்க. லைக் வந்து அவரோட அந்த ஷேடோஸ் அந்த இதுங்கிறத பார்த்து வித்தின் கொஞ்சம் மினிட்ஸ்குள்ளேயே வந்து உள்ளேருந்து வெளியே வந்துடுவாங்க அந்த கார்ப்ஸை தூக்கிட்டு. அதாவது நம்ம டஸ்க்கு வந்து அந்த பெரிய 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 கார்ப்ஸை தூக்கிட்டு வெளியே வந்துடுவார். அதை பற்றி இவங்களே வந்து இது ஷாக் ஆகிடுவாங்க, என்னடா அது நடக்குது அப்படிங்கிற மாதிரி. டஸ்க்குமே வந்து திடீர்னு நம்மள ஃபோட்டோ எடுக்கிறானுங்க அப்படிங்கிற மாதிரி தான் டஸ்க்கு வந்து நினச்சிட்ருக்கோம். அது வந்து
லைக் வந்து டஸ்க்கு ஒரு ஸ்மைல் கூட நம்ம ஃபேமஸ் ஆக போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்மைல் கூட இருக்கும் டஸ்க்கு. ஓகேங்களா, டஸ்க்கு ஸ்மைல் கூட இருக்கும். இது வந்து கொஞ்சம் ஃபன்னியாக வந்து ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த கேமிக் பேனல்லையும் வந்து கொஞ்சம் ஃபன்னியாக ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது அந்த ஷேடோ சோல்ஜருக்கு கொஞ்சம் எமோஷன் இருக்க மாதிரி. அப்போ வந்து வந்து ஷாக்லேயே வருவார். என்னன்னா வந்து இந்த மாதிரி ஒரு ஃபைட்டை நான் பார்த்ததே இல்லைடா, என்னடா இந்த இடத்துல நடக்குது அப்படின்னு மாதிரி ஒரு ஷாக்கில் தான் வருவார் வெளியே. ஏன்னா வந்து லைக் இந்த மாதிரி ஃபஸ்ட் டைம் வந்து இந்த ஒரு விஷயத்த பார்க்கும்போது எல்லாருக்குமே ஷாக் இருக்கும். அதை வந்து நேராக பார்க்கும்போது ரொம்ப இது இருக்கும். இதை வந்து கோஹன் கிட்ட சொல்லுவார். நல்ல வேலை, லைக் வந்து அவருக்கு நான் நிறையா வந்து ப்ரோடேஜ் கொடுத்தேன். கில்ட் ஓப்பன் பண்ணுறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து ஒன் மேன் ஆர்மியாக போய் வந்து இந்த கேட்ஸை வந்து டிஃபீட் பண்ணுற அந்த பவர் எல்லாமே நான் கொடுத்தது வந்து நல்லா தான் போச்சு. அவர் மட்டும் இந்த சவுத் கொரியா மட்டும் வெளியே போயிட்டாருன்னா வந்து சத்தியமாக நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அசட்டை வந்து லூஸ் பண்ணிடுவோம். சவுத் கொரியாவே அழியிற நிலைமைக்கு போயிடும். அவர் மட்டும் இல்லாமல் இருந்தால், லைக் இல்லாமல் போயிட்டா அந்தளவுக்கு வந்து பெரிய ப்ராப்ளம் வரப்போகுதுங்கிறது எனக்கு மனசில் தோணுது. அவர் இங்கே இருக்கனால நமக்கு வந்து நல்லது அப்படின்னு பற்றி கோகனி இது பண்ணிட்டு இருப்பாரு. இதே டைம்ல வந்து இதுல பாத்தீங்கன்னா ஜப்பான்ல பாத்தீங்கன்னா வந்து ஒரு வானத்துல வந்து ஒரு பெரிய கேட் ஓப்பன் ஆயிருக்கும். ஓகேங்களா, பெரிய ஒரு கேட் ஓப்பன் ஆயிருக்கும். அந்த பெரிய கேட் வந்து ஒரு எக்ஸ்ட்ராங் கேட் தான். ரொம்ப பெரிய ஒரு கேட் ஓப்பன் ஆயிருக்கும். அந்த கேட் வந்து லைக் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு டவர் அதுக்கு சைஸ்க்கு மேலே இருக்கும். அந்த இடத்துல தான் வந்து ஜப்பானீஸ் ஹண்டரோட அசோசியேஷனோட மெம்பர்ஸு, அதுக்கப்புறம் வந்து அந்த ட்ரான்சோல் கில்ட்டு, அதில் மிஞ்சி இருக்கேன் எஸ்டாங் ஹண்டர்ஸ். ஓகேங்களா, மிஞ்சி இருக்க எஸ்டாங் ஹண்டர்ஸ் கோட்டோ ரீஜு இல்லை இல்லைங்களா, அதில் மிஞ்சி இருக்க அந்த எஸ்டாங் ஹண்டர்ஸ் எல்லாம் வந்து ஒரு இது நடத்துவாங்க, ஒரு குரூப் நைட் நடத்து. எப்படி ஒரு எஸ்ட்ராங் கேட்டுங்கிறது வந்து ஜப்பானில் வந்து சென்ட்ரல் தோன்றிருக்கு. இப்போ நம்ம வந்து அதை கிளியர் பண்ணால் மட்டும்தான் நம்மளால வந்து இது பண்ண முடியுங்கிற மாதிரி ஒரு பேச்சுங்கிறது நடக்கும். இந்த இடத்துல மற்ற கில்ட்ஸுமே வந்திருப்பாங்க, மற்ற அந்த கில்ட்ஸுமே வந்திருப்பாங்க. இவங்க அந்த அசோசியேஷன் கூப்பிட்டனால அந்த இடத்துல பேச்சுவார்த்தை நடக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரான்சோன் கில்ட்டுங்கிறது பெருசாக இருக்காது. ஏன்னா ட்ரான்சோன் கில்ட்டில் வந்து நாலு அந்த சர்வைவிங் இவங்க மட்டும்தான் இருப்பாங்க, எஸ்ட்ராங் ஹண்டர்ஸ் மட்டும்தான் இருப்பாங்க. அப்படின்னும் போது அந்தளவுக்கு வந்து எதுவுமே இல்லை. ஸோ அந்தளவுக்கு எதுவுமே இல்லை. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து பேச்சுவார்த்தை நடக்கும். நம்ம வந்து என்ன பண்ணலாம், வெளியே இருந்து எதாச்சும் ஒரு ஹண்டரை வந்து பெரிய ஹண்டரை கூப்பிட்டு வரலாமா, நேஷனல் லெவல் ஹண்டர்ஸ் மாதிரி, இல்லை வந்து இங்கே இருக்க ஹண்டர்ஸே போதுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தைங்கிறது நடக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து இந்த ட்ரான்சோர் கில்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, வெளியேருந்து ஒரு ஹண்டரை கூப்பிட்டு வரலாம். எங்களுக்கு ஒரு ஹண்டர் கடை தெரியும், அவரால் வந்து பைண்டிங் ஸ்பெல்லுங்கிறத போட முடியும், ஒரு ஃபுல்லாக பைண்ட் பண்ணி மொத்தமாக இது பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு ஹண்டரை கூப்பிட்டு வரலாமான்னு பேசிகிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல வந்து சங்ஜினோவுக்கும் நியூஸ் வரும். யார் மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து கோஹனி மூலியமா நியூஸ் வந்துடும். இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி ஒரு ஜாப்பனீஸ் அந்த ஸ்டைலில் வந்து ஒரு இது இருக்குது அப்படிங்கிற மாதிரி நியூஸுமே கிடைக்கும் அவருக்கு. அதை பற்றி அவருக்கு அப்போகத்து கவலைப்பட மாட்டார். இந்த இடத்துல அவருக்கு கிடைச்ச அந்த கீயை பற்றி யோசிச்சுட்டு இருப்பார். என்னடா அந்த கார்டினல் கீ வந்து எங்கே ஓப்பன் பண்ணணும், எப்படி ஓப்பன் பண்ணணும், எதுவுமே தெரியல, ஆனால் கீ மட்டும் நமக்கு கிடச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி அதை பற்றியும் யோசிச்சுட்டு இருப்பாரு. நம்ம எப்படியாச்சும் மேபி அந்த டஞ்சனுக்குள்ளே போகணும் அந்த மாதிரி தான் யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ வந்து சாயினை பார்த்துருவாரு. ஓகேவா, சாயினை வந்து அவங்க வீடு பக்கத்தில் சுற்றிட்டு இருப்பாங்க. சாயினை பார்த்துருவாங்க. சாயினை பார்த்தோன்னே இவருக்கே ஷாக் ஆயிரும், என்ன இங்கே சுற்றி இருக்காங்க சாயின்னு அப்படிங்கிற மாதிரி வந்து ஷாக் ஆயிரும். லைக் வந்து சாயினை பார்த்துட்டு கூப்பிடலான்னு பார்ப்பாங்க. அதுக்குள்ளே வந்து அவங்க டேர்ன் ஆகி போட ட்ரை பண்ணுவாங்க. லைக் அந்த இடத்துல ஓடத்தை ட்ரை பண்ணுவாங்க. அப்போ வந்து எதுக்கு என்ன பார்த்து நீங்கள் ரன் பண்ணி போயிட்டு இருக்கீங்க, என்ன வேணும் அப்படி மாதிரி கேட்பாங்க. லைக் வந்து இவங்க வந்து லைக் வந்து என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லி லைக் வந்து சென்ஷினோ பக்கத்தில் வந்தாலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நர்வஸ் அந்த இதுக்குள்ளே போயிடுவாங்க. லைக் வந்து நர்வஸில் போயிடுவாங்க. லைக் வந்து காரையும் இங்கே விட்டுட்டு போயிட்டாங்க. ஒருவேளை வந்து அந்த எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது காரை விட்டு போயிட்டாங்க போல இருக்கு. அதனால காரை எடுக்கலான்னு தான் வந்திருப்பாங்க போல இருக்கு. லைக் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதில் இருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து லைக் வந்து சஞ்சினுவா வந்து யோசிச்சுட்டு இருப்பாரு. ஸோ இவங்களுக்கு மேபி என்னதான் வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு திங்கிங் வந்து சஞ்சினுவுக்கு அப்போது திருப்பியும் வரும். ஓகேங்களா, திருப்பியும் வரும். அப்போ யோசிச்சிருக்க மாட்டார், இந்த மாதிரி விஷயம் தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிருக்க மாட்டாங்க. அப்போ வந்து மேபி வந்து நமக்கு வேறு ஏதாச்சும் பண்ணுறாங்க, எதிர்பார்க்குறாங்க நம்ம கூட வந்து அப்படிங்கிற மாதிரி ஒரு திங்கிங் வந்து அந்த இடத்துல வந்து சஞ்சினோவுக்கு வந்திருக்கும். இல்லைங்களா, சஞ்சினுக்கு வந்திருக்கும். அது ஒரு சின்ன ஒரு ரொமான்டிக் ப்ளஸ் வந்து காமெடி ட்ராக்காக போயிட்டுருக்கும். அதுக்கப்புறம் வந்து சஞ்சினுவா வந்து என்ன பண்ணிடுவாருன்னா இவங்களை வந்து உள்ள கூப்பிட்டு வந்துடுவாங்க. ஏன்னா வந்து அந்த ஆஃபீஸ்க்குள்ளே கூப்பிட்டு வந்துடுவாங்க. ஸோ வந்து லைக் வந்து உங்களோட இன்டென்ஷன் தான் என்ன அப்படின்னு மாதிரி கேட்கும்போது இவங்க வந்து சாயன் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மிங்கு சொன்ன வார்த்தைகளை வந்து லைக் வந்து இவர்கிட்ட யார்கிட்டனா வந்து நம்ம
சங்ஜினோ கிட்ட சொல்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா வந்து அவர் வந்து வார்ன் பண்ணியிருப்பார், அவரோட பவர், சங்ஜினோட பவரை வந்து ரொம்ப யூஸ் பண்ண வேணாம், அது வந்து இன்னும் அவரை டார்க்னஸ்குள்ளே கொண்டு போயிடும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பாங்க இல்லைங்களா. அது வந்து அந்த ஸ்பிரிச்சுவல் சொன்னதை வந்து இவர் என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க சங்ஜினோ கிட்ட சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் மிங்கும் வந்து அப்படியே டஸ்ட் ஆகி போயிருப்பாரு. இதை பற்றி யோசிப்பார் மனுஷன், ஓகேங்களா. இதை பற்றியும் யோசிப்பார். அப்போ வந்து லைக் வந்து இந்த டென்ஷனுக்குள்ளே உட்காந்து சாப்பிட்டு இருப்பானுங்க மனுஷனுங்க, ஓகேவா. டென்ஷனுக்குள்ளே சாப்பிட்டு பேசிட்டு இந்த மாதிரி டென்ஷன் வந்து ஒரு விளையாட்டு பூங்கா மாதிரி வந்து லைக் வந்து வாக் இன் த பார்க் மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க இவங்க 2 பேரும், ஓகேங்களா. வாக் இன் த பார்க் மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க இவங்க 2 பேரும். ஏன்னா வந்து இவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அந்த ஷேடோஸே எல்லா ஒர்க்குமே பண்ணிடுது. இவங்க வந்து லைக் வந்து பண்ணணும் அந்த மாதிரி ஒரு அவசியமே இல்லை, ஷேடோஸே எல்லா ஒர்க்குமே பண்ணிடும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இறங்கி ஏதாச்சும் பண்ணணும், இறங்கி ஏதாச்சும் இது கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு அவசியமே கிடையாது, ஓகேங்களா. எந்த ஒரு அவசியமே இல்லை. அது வந்து நமக்கே பார்க்கும் போதே தெரியும். ஏன்னா வந்து ஷேடோ சோல்ஜர்ஸ்க்கே வந்து மைனிங் பண்ணிடும், நிறைய பெரிய பெரிய பாஸ் எல்லாம் அதுங்களாலே டிஃபீட் பண்ண முடியும், கார்ப்ஸை வெளியேருந்து தூக்கிட்டு வர முடியும். ஒரு ஹோல் ஸ்குவாடே வந்து இது மாதிரி தான் இருக்கும். அப்போ என்ன பண்ணியிருப்பாருன்னா இது லைக் வந்து இவருக்கு வந்து இதுவாக இருக்காங்க இல்லைங்களா, சொந்தமாக இருக்க அந்த பீப்புளெலாம் இருக்காங்க இல்லைங்களா, இவருக்கு தெரிஞ்ச பீப்புள் எல்லாத்துக்கிட்டையும் வந்து ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு லைக் ஒரு சில ஷேடோஸை வச்சு அவங்கள பாதுகாக்க சொல்லியிருக்கோம். இது இவங்க கூட இருக்க அந்த இது மட்டும் என்ன சொல்லிட்டுனா இந்த இடத்துல தான் காமெடி இருந்தது இருக்கும். லைக் வந்து யாராவது ஷேடோ மூலியமா குளிக்கிறத பார்த்துருவாரு, யாருன்னா சாய் குளிக்கிறத பார்த்துருவாரு. இதில் இவர் பிளஷ் ஆகுது பற்றி என்ன நடந்துச்சு, என்ன ஆச்சு நம்ம தலைவனுக்கு அப்படிங்கிற மாதிரி ஜின்வோ வந்து யோசிச்சுட்டு இருப்பாரு. அதே மாதிரி வந்து பெரு உட்காந்து வந்து கே ட்ராமா பார்த்துட்டு இருக்கோம், ஓகேங்களா. கே ட்ராமா பார்த்துட்டு லைக் வந்து மொனார்க் மைக்கிங் அந்த மாதிரி வந்து ஒரு ட்ராமா பண்ணி சுற்றிட்டு இருக்கோம். லைக் யாருன்னா பெரு, ஓகேங்களா. சரி இது பார்த்துட்டோம், எப்படி இருந்தாலும் வந்து போய் வந்து மன்னிப்பு கேட்டு தான் ஆகணும் நம்ம சாயனுக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் யோசிச்சுட்டு இருப்பாரு. மனுஷன் வேற இதை வச்சு யோசிச்சுட்டு இருப்பாரு. இந்த இடத்துல அந்த கீ வந்து அவர் வச்சிருந்த அந்த கீ, அந்த கார்டினல் கீ வந்து டக்குன்னு வந்து கொஞ்சம் இதாகிற மாதிரி காமிப்பாங்க. லைக் வந்து லைக் நம்ம வந்து வெளியே போகலாமா அப்படி மாதிரி கேட்டுட்டு லைக் வந்து இந்த இதை விட்டு வெளியே வந்துடுவாங்க. வெளியே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல வந்து நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த ஜாப்பனீஸ் கில்ட், அதாவது ட்ரான்சோட் கில்ட் வந்து ஒரு ஆளை பார்த்து வந்து பேசணும் அந்த மாதிரி போயிருப்பாங்க, லைக் வந்து அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன் இல்லைங்களா. அந்த ஒரு ஆள் கிட்ட போய் பேசிட்டு இருப்பாங்க. என்ன சொன்னால் அவங்க கிட்ட வந்து அவர் வந்து ஒரு நேஷ்னல் லெவல் ஹண்டர், ஓகேங்களா. ஒரு பைண்டிங் அண்ட் ப்ளஸ் வந்து ஒரு பைண்டிங் டைப்பான ஒரு கேரக்டர் தான் லைக் வந்து, ஓகேங்களா. அண்ட் இவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து லைக் வந்து எனக்கு வந்து ரொம்ப நீங்கள் காசு கொடுக்கணும் அப்படின்னு வந்து காட்டு கொடுத்தா மட்டும்தான் நான் வந்து வருவேன், இல்லைன்னா நான் வரமாட்டேன். அது இல்லாமல் எனக்கு அவ்வளோ மனா கிறிஸ்டல்ஸ் தேவைப்படுது, மனா கிறிஸ்டல்ஸ் ப்ளஸ் வந்து எசன்ஸ் ஸ்டோர் தேவைப்படும். எதுக்குன்னா வந்து அது எஸ்டாங்க அந்த இது கேட்டை வந்து பைட் பண்ணுறதுக்கு, அதுலேருந்து வெளியே எந்த ஒரு மாஸ்டர் வராமல் பார்த்துக்கிறதுக்கு. ஸோ நீங்கள் இதெல்லாம் பண்ணீங்கன்னா வந்து நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு ஹண்டர் சொல்லியிருப்பாரு. இந்த ஒரு ஹண்டரோட நேம் வந்து நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன், 1 மினிட். Abgetreten. அவரோட நேம் இந்த கால் வேற அடிக்கடி வந்து தொலை பண்ணுது. ஜப்பான் சோலோ. இவர் வந்து ஒரு ரஷ்யன் எஸ் ரேங்க் ஹண்டரு, யூரி ஆர்லாஃப், ஓகே, யூரி ஆர்லாஃப். இவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பவர்ஃபுல் பேரியர் டைப், அதான் சொன்னீங்களா, ஒரு எனக்கு பேரியர் ஆர் வந்து ஒரு பைண்டிங், பேரியர் டைப் வந்து ஒரு ஹண்டர், ஒரு பவர்ஃபுல்லான பேரியர் டைப் ஹண்டர். இந்த பேரியரை கிரியேட் பண்ணணும்னா வந்து கிட்டத்தட்ட வந்து எவ்வளோ
நிறைய மனா கிறிஸ்டல்ஸ் கேட்டிருப்பாரு. மனா கிறிஸ்டல் ப்ளஸ் வந்து இதுவுமே கேட்டிருப்பாரு, எசன்ஸ் ஸ்டோன்ஸுமே கேட்டிருப்பாரு. ப்ளஸ் வந்து ஒரு ஹியூஜ் அமௌண்ட் வந்து கேட்டிருப்பாரு. ஓகேங்களா, ஒரு ஹியூஜ் அமௌண்ட் கேட்டிருப்பாரு. அந்த ஹியூஜ் அமௌண்ட்டை கண்டிப்பாக வந்து ஜாப்பனீஸ் லைக் அசோசியேஷனால எதுனாலையுமே கிடைக்க முடியாது. ஓகேங்களா, கொடுக்கவே முடியாது. அப்படி இருக்கும்போது வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு காசு கேட்டிருக்கும் போது இவரே லைக் வந்து யாரை சொல்றது, இந்த ஜாப்பனீஸ் அந்த ட்ரான்ஸ்ஃபோர் கில்ட்டாக இருக்கட்டும், அது இவங்களா இருக்கட்டும், எல்லாருமே வந்து ரொம்ப ஷாக் ஆயிடுவாங்க. இவ்வளோ கேஸ் எல்லாம் கேட்டால் எப்படி எங்களால் கொடுக்க முடியும், எங்ககிட்ட வந்து அந்த அளவுக்குலாம் காசு கிடையாது, அது மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. அப்போ என்னாலையும் ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுவாரு மனுஷன். ஓகேங்களா, மனுஷன் அப்போ தான் வந்து என்ன பண்ணுறதுன்னு, சரி எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நாங்கள் வந்து இந்த ஹீரோ அசோசியேஷன், இந்த ஜாப்பனீஸ் ஹண்டர் அசோசியேஷன் கூட நாங்கள் பேசிட்டு நாங்கள் சொல்கிறோம் அப்படின்ற மாதிரி விஷயங்களை சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் போய் பேசுவாங்க. அப்போவும் வந்து இந்த ஜாப்பனீஸ் ஹண்டர்ஸ் அசோசியேஷன் கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் வந்து நான் பண்ணுறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இது பண்ணிடுவாங்க, பண்ணுறதுக்கு போயிடுவாங்க. அப்போ வந்து அம்மா கேட்பாங்க எங்கே போகிறீங்க அப்படி மாதிரி. சஞ்சினமா வெளியே போயிட்டுவாரு. எங்கே போகிறேன்னு கேட்கும்போது இல்லை சும்மா வெளியே தான் போகிறேன் அப்படின்னு மாதிரி சொல்லியிருப்பாரு. இந்த இடத்துல வந்து சஞ்சீனாவுக்கு கொஞ்சம் வந்து இதுதான் என்ன சொல்கிறதுனா கொஞ்சம் பயம். ஏன்னா வந்து சஞ்சினு அடிக்கடி வெளியே போகிறதா இருக்கட்டும், அந்த லைக் இது பண்ணுறதா இருக்கட்டும், அது கொஞ்சம் பயமாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஸ்கூல் பக்கத்தில் இன்னொரு கேட் ஓப்பன் ஆயிருக்கும். ஓகேங்களா, ஒரு கம்மியான பி ரேங்க்கா சி ரேங்க் கேட் தான் ஓப்பன் ஆயிருக்கும். ஓகேங்களா, சி ரேங்க் கேட் தான் ஓப்பன் ஆயிருக்கும். அது வந்து ஆல்மோஸ்ட் வந்து லைக் வந்து உள்ளே வந்து ஆல்ரெடி அண்டர்ஸ் உள்ளே போயிருப்பாங்க. அப்படி உள்ளே போகும்போது நம்ம சோலோவில் இவர் இருக்கார் பார்த்தீங்களா, நம்ம வந்து சங்ஜினு அங்கே வந்திருப்பாரு. எதுக்கு சங்ஜினு இங்கே வந்திருக்காரு, எக்ஸ்ட்ரா ஹண்டரா, ஏன் என்ன சார் நீங்கள் இங்கே பண்ணுறீங்க அப்படின்னு மாதிரி ஹண்டர் அசோசியேஷன்லேருந்து கேட்கும் போது, இல்லை நான் வந்து இந்த கேட்டில் வந்து ரொம்ப பெரிய ஆபத்து நடக்க போகுது, இது ஒரு டபுள் டென்ஷனாக ஆக போகுது. ஸோ அதனால் வந்து இதுக்குள்ளே போனவங்களாம் ஆல்ரெடி வந்து லைக் வந்து உள்ளே போயிட்டாங்களா ஆல்ரெடி, ஐயோ சரி உள்ளே போயிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை, நான் உள்ளே போய் வந்து நான் வந்து அவங்கள வெளியே எழுப்பிடுறேன், இது ஒரு டபுள் டென்ஷன் ஆக போகுது, உடனே வந்து ஹண்டர் அசோசியேஷனுக்கும் தெரியப்படுத்துங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஏதாச்சும் ஒரு மெயின் ஸ்குவாட் இருந்துச்சுன்னா அந்த மெயின் ஸ்குவாட் அந்த கில்ட்டு ஸ்குவாடுக்கும் வந்து தெரியப்படுத்திடுங்க, நான் தனியாக உள்ளே போகிறேன், அதுக்கப்புறம் வந்து அவங்களையும் வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவாருன்னா உள்ளே போயிடுவார். ஓகேங்களா, உள்ளே போயிடுவார் மனுஷன். உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து லைக் வந்து அந்த இந்த இடத்துல தான் அந்த கார்டினன் டெம்பிளோட அந்த ஆர்க்குங்கிறது இதாகுது. ஓகேங்களா, கார்டினன் டெம்பிளோட அந்த ஆர்க்குங்கிறது இதாகுது. உள்ளே போயிடுவார் மனுஷன். உள்ளே போன பார்த்தா வந்து அந்த இவங்கெல்லாம் என்ன சொல்கிறதுனா வந்து அந்த மற்ற சி ரேங்க் ஹண்டர்ஸ், அவங்க பி ரேங்க் ஹண்டர்ஸ் எல்லாம் வந்து இங்கே இருக்க சின்ன சின்ன மான்ஸ்டர்ஸ் எல்லாமே டிஃபீட் பண்ணியிருப்பாங்க. அப்போ வந்து சஞ்சினுவோ வந்து உள்ளே வந்திருப்பார். உள்ளே வந்ததை பார்த்து இவங்களே ஷாக் ஆயிடுவாங்க, இன்னும் ஒரு எஸ்ட்ராங் ஹண்டர் வந்து உள்ளே வந்திருக்காரு அப்படிங்கும்போது லைக் வந்து கேட்கும்போது இது ஒரு இதுவாக இருக்கே, அப்படி இதை எப்படி திறக்கிறதுன்னு கேட்கும்போது இல்லை இது ஒரு ட்ராப், இதுக்குள்ளே நீங்கள் போகாதீங்க அப்படி மாதிரி சொல்லுவாங்க. அதை கேட்டு இவங்கெல்லாம் பயந்துருவாங்க, என்னது அப்படின்னு மாதிரி இதாயிடுவாங்க. இவர் தானே எஸ்ட்ராங் ஹண்டர் சஞ்சின்வோ, இவர் எப்படி இங்கே உள்ளே வந்தார், என்ன நடக்குது இந்த இடத்துல, ஏதோ பெரிய விஷயம் நடக்க போதா அப்படிங்கிற மாதிரி வந்து லைக் இந்த ஹண்டர்ஸ் எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. அப்போவும் வந்து இவர் உள்ளே வந்தது பார்த்து இது வந்து இந்த இது வந்து ஒரு டபுள் டென்ஷனாக இருக்க போகுது. அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து இங்கே உள்ளே வந்தீங்கன்னா வந்து உங்களுக்கு தான் வந்து ரொம்ப பெரிய ஆபத்து வரப்போகுது, அதனால் நீங்கள் வந்து வெளியே போகிறது நல்லது அப்படிங்கிற மாதிரி வந்து பேசிட்டு இருப்பாரு. அப்போ வந்து அந்த கீ வந்து காமிப்பாங்க, அந்த கார்டினல் கீ, அதாவது காட்டினாட் டெம்பிள் கீ, சாரி லைக் வந்து அப்படி இது பண்ண உடனே ஓப்பன் பண்ண உடனே இது ஓப்பன் ஆயிடும். எப்படி இவரால் ஓப்பன் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னு கேட்கும்போது இந்த இடத்துல வந்து பார்த்துட்டு இருப்பாங்க, ஒரு பீரா ஹேட்டர் மட்டும் வந்து பேசுவார். சார் ஆக்சுவலி வந்து நீங்கள் இங்கே உள்ள வந்தது ஓகே, பட் இது வந்து எங்கள் பேரில் இருக்க அந்த ஒரு கேட்டு நாங்கள் தான் வந்து ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு மாதிரி வந்து அவர் கொஞ்சம் இதுவாக பேசுவார். அப்படி சரின்னு சொல்லி உள்ளே போனவொடனே லைக் வந்து யார் அலோவ் பண்ணாத பர்சன் உள்ளே வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி உடனே அந்த அந்த கேட்டு பக்கத்தில் இருக்க ரெண்டு அந்த ஸ்டாச்சு புகுந்து இவனை அடிக்க பார்க்கவுடனே இவர் வந்து உள்ள போது டக்குனு தூக்கி போட்டுருவாரு மனுஷன். ஓகேங்களா, செஞ்சினும் அந்த அண்டரை தூக்கி போட்டுருவாரு. இப்போ நான் சொல்றது புரியுதா, இந்த இடத்த விட்டு வெளியே போயிருங்க, வெளியே போயிட்டு வந்து மெயின் ஸ்குவாடை வந்து கூப்பிட்டுவாங்க, அண்டர் அசோசியேஷனுக்கு தெரியப்படுத்துங்க, இது எவ்வளோ பெரிய டேஞ்சர்னு உங்களுக்கு தெரியாது. ஓகேங்களா, ஸோ திருப்பி நீங்கள் உள்ளே போகணுமா அப்படின்னு மாதிரி கேட்கும் போது இல்லை இல்லை வேணாம் நாங்கள் வெளியே போகிறோம் அப்படின்னு சொல்லி இவனுங்க வந்து வெளியே போயிடுவானுங்க. ஓகேங்களா, இவங்க வெளியே போயிடுவானுங்க. இது வந்து ஹண்டர் அசோசியேஷனுக்கும் தெரிய வந்துடும், இதுங்களுக்கும் எதுக்குன்னா வந்து நம்ம பக்கத்தில் வந்து ஹண்டர்ஸ் கில்ட்டோட அந்த சாயின்னு அதுக்கப்புறம் வந்து சாய் ஜோயின்னு அவங்கெல்லாம் இருப்பாங்க, அவங்களுக்குமே மெயின் ஸ்குவாடுக்குமே தெரிய வந்துடும், எஸ்ட்ராங் அந்த ஸ்குவாடுக்குமே தெரிய வந்துடும். இதில் இப்போ உள்ளே போயிடுவார். அந்த பெரிய ஸ்டாச்சு, அந்த காட் ஸ்டாச்சுவும் பார்ப்பாரு. இப்போ வந்து அவரோட ஸ்டெப் லைக் வந்து அவரோட விஷன், அந்த அந்த இது பார்க்குற விதம் எல்லாமே வந்து அவருக்கு வந்து நல்லாவே ஒர்க் ஆகும் இல்லைங்களா. அப்படி பார்க்கும்போதே வந்து அவர் கண்டுபிடிச்சிடுவாரு அந்த காடு பெரிய வந்து மான்ஸ்டர் கிடையாது இந்த இடத்துல, அது ஒரு பப்பட் மாதிரி தான். அப்போ உண்மையான மான்ஸ்டர் இந்த இடத்துல இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த
கமாண்ட்மெண்ட்டை ஹோல்ட் பண்ணியிருக்க அந்த விஷயந்தான் வந்து இதுவாக இருக்குது அப்படின்னு மாதிரி பார்த்துருப்பாரு. இப்போ வந்து அந்த கமாண்ட்மெண்ட்டுங்கிறதே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். லைக் வந்து முன்னாடி இருந்த மாதிரி கமாண்ட்மெண்ட் இருக்காது, ஒரு டிஃப்ரெண்ட்டான கமாண்ட்மெண்ட்டாக இருக்கும். இது பேரலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து அந்த இவன் வந்திருப்பான், அந்த ஆல் ஆஃப் வந்திருப்பான். எங்கன்னா ஜப்பானுக்கு வந்திருப்பான். ஜப்பானுக்கு வந்து அந்த கேட்டை வந்து பிளாக் பண்ணுறதுக்காக வந்திருப்பான். யாருன்னா வந்து அந்த பிளாக் பண்ணி பேரியர் பண்ணி அதை வந்து சீல் பண்ணுறதுக்காக வந்திருப்பான் இவன். ஓகேங்களா, அது பெரிய கேட்டாகவே மாறி இருக்கும். ஆல்மோஸ்ட் வந்து எக்ஸ்ப்ளோர் ஆன அளவுக்கு வந்து கேட்டாகவே மாறி இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு லைக் வந்து ஒரு பெரிய கேட்டாக வந்திருக்கும். ஆல் ஆஃப் அங்கே வந்துட்டு சீன் போட்டிருப்பான், என்னால் தான் இதை எடுக்க முடியும், நான் இந்த இது பண்ணுறது மூலிமா நான் இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக மாறிடுவேன், இன்னும் எனக்கு காசுலாம் கிடைக்கும், ஈஸியாகவே நான் தடுத்துருவேன் பாரு இந்த எஸ்ட்ராங் கேட்டேன் அப்படின்னு மாதிரி ஒரு ஸ்மர்க்கோட தான் சுற்றிட்டு இருப்பான் இந்த மனுஷன். ஓகேங்களா, இந்த மாதிரி மனுஷன் ஏன்னா காசும் கிடைக்கிது அவ்வளோ இதுவும் இருக்கும்போது இதை பார்த்துட்டு இருப்பாங்க. தென் கோஹென்யுமே இதை பற்றி பார்த்துட்டு இருப்பாரு. சரி என்னமோ நடக்குது போல இருக்கு, என்னதான் நடக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சில் இருப்பார். அதுக்கப்புறம் வந்து இந்த இவங்களுக்குமே யாருக்குன்னா இந்த சஞ்சினுவை வந்து அந்த டபுள் டஞ்சர் மாதிரி ஒரு இருக்கு, டபுள் டஞ்சர் மென்ஷன் பண்ணி ஒரு கேட்டுக்குள்ளே போந்துட்டாரு, அது ஒரு சி ரேங்க் கேட்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இவங்களுக்குமே தெரிய வந்துடும். இப்போ தான் ஃபோன் வந்து தெரிய வரும். இதை கேட்டு வந்து யூவும் சரி கோஹான்ஹியும் சரி ஓகே டபுள் டஞ்சனா அப்படிங்கிற மாதிரி ஒரு இதில் இருப்பாங்க, ஒரு ஷாக்கில் இருப்பாங்க. டபுள் டஞ்சனா அப்படிங்கும்போது ஷாக்கில் இருப்பாங்க. பக்கத்தில் ஏதாச்சும் ஒரு லைக் வந்து கில்ட் மேஜராக இருக்கா அப்படின்னு மாதிரி கேட்பாங்க கோஹன்ஹி. எஸ் வந்து ஒரு ஹண்டர் கில்ட்டோட அந்த மெயின் ஸ்குவாட், அந்த எஸ் ரேங்க் ஸ்குவாடுங்கிறது பக்கத்தில் தான் இருக்குது, நான் அவங்கள கூப்பிட்டு நான் உள்ளே போகிறேன் அப்படின்னு மாதிரி அவர் பேசியிருப்பாரு. அவங்ககிட்டயும் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவாரு. யாருன்னா வந்து வந்து அவங்ககிட்டயும் வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவாரு. சஞ்சினும் வந்து தனியாக வந்து அந்த டபுள் டஞ்சருக்குள்ளே போந்திருக்காரு, ஸோ வந்து நமக்கு வந்து பேக்கப்பாக போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து இவர்கிட்ட சொல்லிடுவாங்க. ஸோ வந்து இந்த இடத்துல வந்து அந்த லைக் ஆர்கிடெக்ட், அதாவது அந்த லைக் அந்த க்ரீச்சர் அதாவது என்டிடி பேர் வந்து ஆர்கிடெக்ட். இந்த ஆர்கிடெக்ட் தான் சொல்லுவோம், நான் தான் இந்த சிஸ்டமை உருவாக்குனேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல ஒரு ட்ரையலுங்கிறது நடக்கும்போது இந்த ட்ரையலில் நீ வின் பண்ணால் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுங்கிறது லைக் எப்படி சொல்கிறது, நீ வந்து இந்த இடத்துல வந்து வெளியே போக முடியும். இந்த இடத்துல நீ ஷேடோஸ் யூஸ் பண்ண முடியாது, உன்னோட அந்த ஹீலிங் எதுவுமே யூஸ் பண்ண முடியாது. நீ வந்து இந்த இடத்துல வந்து உன்னோட வெப்பனோட ஸ்கில்ஸ், உன்னோட ஃபைட்டிங் எபிலிட்டி மூலிமா தான் நீ ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த இடத்துல வந்து ஆர்கிடெக்ட் வந்து அவன் அந்த சிஸ்டமை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கும். ஓகேங்களா, அந்த சிஸ்டமை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கும். இதெல்லாம் பார்க்கும்போது வந்து இந்த அளவுக்கு நீ வருவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு ஹியூமனாக இருந்துட்டு இந்த அளவுக்கு நீ பவர்ஃபுல்லாக இருப்பேன், இந்த அளவுக்கு நீ வந்து லைக் வந்து தாண்டி வருவேன்னு நான் எதிர்பார்க்கல, பட் யூ டிட் இட், ஐ லைக் தட். இப்போ வந்து இந்த டெஸ்ட்டுக்கு நீ ரெடி ஆகு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டோம்னா வந்து ஷேடோ வந்து இவர் இது பண்ணும்போது ஷேடோலாம் இவருக்கு இது பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்னாப் மூலியமாக வந்து கண்ட்ரோல் பண்ணும். ஓகேங்களா, அந்த சிஸ்டத்தையே அப்போ தான் இவருக்கு புரியும், ஓகே இதுதான் க்ரியேட் பண்ணுது, ஸோ அதனால் வந்து என்கிட்ட இந்த சிஸ்டமோட கண்ட்ரோலுங்கிறது இல்லை அப்படிங்கிறது அவர் புரிஞ்சுப்பார். ஸோ நான் வந்து ஷேடோவை வந்து சமன் பண்ண முடியாது, நானே தான் ஃபைட் பண்ணி ஆகணுங்கிற விஷயம் எனக்கு தெரியும். ஸ்டாமினா ட்ரெயின் ஆகும், ஸ்டாமினாவை ரிப்ளேஸ்மெண்ட் பண்ண முடியாது, மனாவை ரிப்ளேஸ்மெண்ட் பண்ண முடியாது, ஹெல்த்தை ரிப்ளேஸ்மெண்ட் பண்ண முடியாது. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி விஷயம் இருக்கும். ஆனால் வந்து இவரால் வந்து வெப்பன்ஸ் அந்த இதெல்லாம் யூஸ் பண்ணிக்க முடியும், வெப்பன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்க முடியும். அதை யூஸ் பண்ணி இவர் தான் இப்போவே எஸ்ட்ராங் ஹண்டராக இருக்கார், இவரோட பவரோட அளவுக்கு எஸ்ட்ராங் மேலேயே இருக்குங்கும் போது அவர் ஈஸியாகவே சமாளிச்சிடுறாரு, எல்லாத்தையுமே வந்து ஈஸியாகவே சமாளித்து ஒரு ஃபைட், டஃப்பான ஒரு ஃபைட்டே நடக்குது இந்த இடத்துல. ஓகேங்களா, ஒரு டஃப்பான ஃபைட்டே நடக்குது. டஃப்பான ஃபைட் மீன்ஸ் லைக் இப்போ வரைக்குமே சஞ்சினு வந்து அந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ரகிள் பண்ணதில்லை இந்த ஒரு ஃபைட்லையுமே, ஜஸ்ட் அசால்ட்டாக வந்து எல்லாத்தையுமே இது பண்ணிடுவார். இதுலேயும் பண்ணுவார். ஆனால் வந்து என்ன அந்த இடத்துல வந்து லைக் வந்து அந்த ஸ்கில் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், மனா ரிப்ளேஸ்மெண்ட்டு, ஷேடோஸோட ஹெல்ப்பெல்லாம் இந்த இடத்துல இருக்கும். ஆனால் வந்து இதில் வந்து அந்த ஷேடோட அந்த ஹெல்ப் அது இதுன்னு இருக்காது. டக்குன்னு வந்து அவர் மட்டும்தான் சண்டை போடுற மாதிரி இருக்கும் இந்த இடத்துல. அது மட்டும் தான் கொஞ்சம் மேஜரான டிஸ்அட்வான்டேஜை விட. ஆனால் இந்த இடத்துல இவர் இது பண்ணும் போதும் வந்து என்ன சொல்கிறது, இவருக்கு வந்து லைக் வந்து எக்ஸ்பி கெயின் ஆகாது, ஏன்னா இதுங்கெல்லாம் பப்பட் தான். ஓகேங்களா, இதுங்கெல்லாம் பப்பட் தான். உண்மையான மாஸ்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆர்கிடெக்ட் தான். அந்த ஆர்கிடெக்ட் ஃபிட் பண்ணால் தான் எக்ஸ்பி எல்லாம் இதாகும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அவருக்கு தெரியும். ஸோ அப்படி என்ன பண்ணுவார், இவர் வந்து இப்படி சண்டை போட்டுருக்கும் போது அந்த ஆர்கிடெக்ட் சிரிச்சுட்டே தான் பார்க்கும். ஓகேங்களா, சிரிச்சுக்கிட்டே தான் பார்க்கும். ஏன்னா வந்து அதுக்கு நல்லா தெரியும் வந்து எப்படியாச்சும் இந்த இடத்துல இது பண்ணிடுவான், நம்ம வந்து லைக் வந்து காடை எழுப்பி விட்டுருலாம் அப்படின்னு சொல்லி அந்த பெரிய ஸ்டாச்சுவையுமே எழுப்பி விட்டுருவான். நீ இந்த பெரிய ஸ்டாச்சு கூட நீ இப்போ சண்டை போட்டு தான் ஆகணும் அப்படி மாதிரி எழுப்பி விட்டுருவாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து கோஹன்ஹியை மீட் பண்ணுறதுக்கு ஜாப்பனீஸ் அந்த ஹண்டர் அசோசியேஷனை சேர்ந்த அந்த பிரசிடென்ட், அந்த லைக் வந்து பிரசிடென்ட் வந்திருப்பாரு. நாங்கள் வந்து அந்த ஜெஜு ஐலாண்டில் பங்கேற்றதுக்காக எங்களுக்கு வந்து அதோட பாதி இது நீங்கள் கொடுத்தாகணும்
லைக் வந்து மனா கிறிஸ்டல்ஸ் நீங்கள் கொடுத்தாகணும். பட் இப்போ வரைக்கும் நீங்கள் கொடுக்கல, எங்களுக்கு நிறைய லாஸ் ஆயிருக்கு. இப்போ வர எஸ்ட்ராங் ஹண்ட் அந்த இதுங்கிறது வந்திருக்கு, நீங்கள் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு மாதிரி அவங்க வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. எங்களுக்கு நீங்கள் கொடுத்து தான் ஆகணும் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் படி அப்படின்னு மாதிரி இந்த இடத்துல வந்து இவர் பேசிகிட்டு இருப்பார். யாருன்னா இந்த ஜாப்பனீஸ் அந்த அசோசியேஷன் சேர்ந்த லைக் வந்து இந்த பிரசிடென்ட் பேசிகிட்டு இருப்பார். அப்போ வந்து இவர் கோஹன் ஹீல் அந்த மாதிரிலாம் தர முடியாது, நீங்கள் எதுவுமே இந்த இடத்துல பண்ணல, ஓகேங்களா. இதை வந்து கம்ப்ளீட் பண்ணதே வந்து எங்களோட ஹண்டர் சங்ஜினோ தான் கம்ப்ளீட்டே பண்ணது, நீங்கள் எதுவுமே பண்ணாதனால கண்டிப்பாக நாங்கள் வந்து எதுவுமே நாங்கள் உங்களுக்கு தர முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த வந்து இந்த இடத்துல சொல்லிட்டு இருப்பாரு. யாருன்னா வந்து கோஹன் ஹீ. இதை கேட்டு இவரும் ஷாக் ஆயிரு, இல்லை நாங்கள் வந்து அது டேர்ம்ஸ் அண்ட் கம்ப்ளீஷனில் இருக்குது, நீங்கள் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது இந்த இடத்துல வந்து கரெக்டாக ஜாப்பனீஸில் பேச ஆரம்பிச்சிருவாரு கோஹன் ஹீ. இன்னும் இவன் ஜாப்பனீஸில் பேசுகிறான் அப்படின்னு மாதிரி வந்து ஒரு இது தோணும். எங்களுக்கு நல்லாவே தெரியும் நீங்கள் என்ன பண்ணீங்க எங்கள் ஹண்டர்ஸ்க்கு, நீங்கள் எங்கள் ஹண்டர்ஸ் எல்லாம் ட்ராப் பண்ணி லைக் வந்து கொல்லலாம் நீங்கள் பார்த்தீங்க. இந்த விஷயத்த நான் மட்டும் வெளியே வந்து எதுக்கு சொன்னால், ப்ரெஸ்ஸுக்கு சொன்னால் நீ தான் ஜெயிலுக்கு போகணும், ஓகேவா, நீ தான் ஜெயிலுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிடுவார் மனுஷன். ஸோ வந்து இதை கேட்டு வந்து அந்த ஜாப்பனீஸ் அந்த அசோசியேஷன் அந்த இவங்களே வந்து கொஞ்சம் இதாகிடுவாங்க. ஏன்னா வந்து இவங்க வந்து பிளான் பண்ணது என்னவா இருக்கும்னா, அந்த கொரியன் எஸ்ட்ராங் ஹண்டர்ஸ் எல்லாத்தையும் வந்து அந்த எஸ்ட்ராங் ஹண்டர் கேட்டுக்குள்ளே மாட்ட வச்சுட்டு அந்த ஆண்ட்ஸ் மூலிமா சாப்பிட்டுச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி பிளானிங்கில் தான் வந்திருப்பாங்க ஜாப்பனீஸ் ஹண்டர்ஸ், ஓகேங்களா. அது வந்து இவன் சொல்லி தான் வந்திருப்பாங்க, இவன் தான் வந்து மேனிப்புலேட்டே பண்ணியிருப்பான், ஜான்சன் பில்ஸோட அந்த இவனை மேனிப்புலேட்டே பண்ணியிருப்பான் அப்படிங்கிற ஒரு விஷயம். இதெல்லாம் வந்து வெளியே வந்ததுக்கப்புறம் இவருக்கு தெரியுங்கும் போது அதெல்லாம் அமைதியாக போயிடுவான் மனுஷன். பட் வந்து இருந்தாலும் வந்து ஒரு எஸ்ட்ராங் கேட்டுங்கிறது இந்த இடத்துல வந்து வந்திருக்கு அப்படிங்கிறது மாதிரி இருக்கும் போது எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் தேவைப்படுது, ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி தான் பேசிகிட்டு இருப்பான். அப்போ என்ன ஆயிடும்னா வந்து இந்த இடத்துல வந்து நாங்கள் வந்து சஞ்சினோட ஹெல்ப் கேட்கலாமா அப்படிங்கிற கேட்கும்போது உங்களோட ஹெல்ப், சஞ்சினோவை நீங்கள் அப்ரோச் பண்ணி நீங்கள் ஹெல்ப் கேட்குறதும் கேட்காததும் உங்களோட ஹெல்ப், அவர் வந்தாருன்னா நீங்கள் கூப்பிட்டு போங்க ஹெல்ப்புக்கு அப்படிங்கிற மாதிரி மனுஷன் சொல்லிடுவார் கோஹன்கி. ஏன்னா அவன் சஞ்சினோவை பற்றி தெரியும், லைக் வந்து அவருக்கு வந்து இந்த காசு அது இதுங்கிறது எந்த மேட்ரஸுமே கிடையாது, அவருக்கு இந்த மான்ஸ்டர்ஸை டிஃபீட் பண்ணும் அது மட்டும்தான் அவரோட அந்த பெரிய இதுவே, சரிங்களா, இலக்கே. அப்படிங்கும் போது கண்டிப்பாக அவர் போவார், ஹெல்ப் பண்ணிட்டு வெளியே வந்து திருப்பி வந்துடுவார் அப்படிங்கிற விஷயம் வந்து லைக் வந்து இவருக்குமே தெரியும், கோஹனுக்கே தெரியும். அதனால் ஓகே சொல்லிடுவார். இந்த இடத்துல வந்து இந்த பேரலாக இந்த ஃபைட்டுங்கிறது நடக்கும். யார் கூடனா வந்து அந்த ஆர்கிடெக்ட் கூட, இந்த ஆர்கிடெக்டோட பான்ஸ் கூட வந்து சண்டைங்கிறது நடக்கும். அந்த இடத்துல வந்து நிறைய விதமான வெப்பன்ஸ் அது இதுன்னு சொல்லி எல்லாத்தையுமே யூஸ் பண்ண பார்ப்பாரு. ரூலர் சாண்டி யூஸ் பண்ண பார்ப்பாரு, ஓகேங்களா. ரூலர் சாண்டியும் யூஸ் பண்ணுவார். ரூலர் சாண்டை வந்து லைக் வந்து அவரோட அந்த வில்லுக்கு இது பண்ணுவார், யூஸ் பண்ணுவார். அந்த இடத்துல அந்த ஐபீம்ங்கிறது ஒரு விடும், எதுனா வந்து அந்த காட் ஸ்டாச்சுங்கிறது விடும். அந்த ஐபீம் விட்டால் கூட வந்து அந்த ஐபீம் எல்லாம் எதுவுமே பண்ணாது மனுஷனை, லைக் வந்து அது வந்து டாச் பண்ணிடுவார் அந்த மனுஷன். எதுவும் பண்ணாதுன்னு மீன்ஸ் எதுவும் பண்ணும், ஆனால் அது வந்து டாச் பண்ணிடுவார் அந்த மனுஷன், ஓகேங்களா. டான்ஸ் பண்ணி வந்து லைக் வந்து ஒரு ஜம்ப் பண்ணி ஒரே ஒரு குத்து தான் கொடுப்பாரு. இதுக்குன்னா வந்து அந்த ஸ்டாச்சுக்கு ஒரு குத்து மட்டும்தான் கொடுப்பாரு. அதுலேயே அது வந்து கொஞ்சம் நிலக்குலையிற மாதிரி காமிப்பாங்க, ஓகேங்களா. அதுலேயே கொஞ்சம் நிலக்குலையிற மாதிரி கேட்பாங்க இந்த காட் ஸ்டாச்சு, ஓகேங்களா. அதுலேயே நினைப்பாரு. முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த காட் ஸ்டாச்சு கிட்ட எப்படி அடி வாங்கியிருப்பாரு அந்த ஃபர்ஸ்ட் சாப்டர்லன்னு நமக்கு நல்லாவே தெரியும், அனிமே அந்த இதாக போகுது. பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் நிற்பார். அவரோட அந்த அப்டக்கல்ஸ் அவங்களோட பயத்துக்கு எதிராகவே அவன் நிற்கிற மாதிரி இந்த இடத்துல காமிச்சிருப்பாங்க, ஓகேங்களா. லேசர் ப்ளோ மட்டும் தான் வர்றதுக்காக தான் இதை பார்ப்போம். சைடில் வந்து ஒரே ஒரு பஞ்ச் மட்டும் தான் விடுவார் மனுஷன், ஒரு பஞ்சா ஒரு கிக்காக தெரியல, ஒரு பஞ்ச் மட்டும் தான் விடுவார். இதை பார்த்து வந்து அது வந்து அப்படியே வந்து நில குளிஞ்சிரும். அவரோட ஸ்ட்ரென்த்தை பார்த்து அவரே வந்து ஷாக் ஆயிடுவார் மனுஷன், ஓகேங்களா. அவரே ஷாக் ஆயிடுவார், அந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ரென்த் அவர்கிட்ட இருக்கும், ஓகேண்ணா. அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கும் ஏன்னா சஞ்சினோ கிட்ட. ஏன்னா வந்து அவரோட ஸ்ட்ரென்த்து எல்லாமே வந்து ஒரு நேஷ்னல் லெவல் ஹண்டர் லெவலில் இருக்கும், இப்போது அதுக்கும் தாண்டி இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் வந்து யூ கேன் டூ எனி திங், லைக் வந்து ஒரு அலோன் அந்த இது மூலிமா டெவலப் பண்ண முடியும். இவரால் வந்து அந்த கத்தி யூஸ் பண்ணி பார்ப்பாரு, கத்தி அவளுக்கு வந்து அந்த பவர்ஃபுல்லாக இருக்காது அப்படிங்கிறது நிறைய விஷயம் அவருக்கு தெரியும். அந்த ஒரு ரீசன்னால தான் அவர் கையை யூஸ் பண்ணி அடிக்கலாம் அப்படின்னு நினச்சி வந்து கையை யூஸ் பண்ணி அடிப்பார். லைக் வந்து அவரோட ஃபுல் பவராக வந்து அந்த ரூலர்ஸ் அத்தாரிட்டி அதெல்லாம் வச்சு ஒரு பஞ்சு தான் கொடுப்பாரு மனுஷன். ஸோ அந்த பஞ்சு தான் அந்த இடத்துல பார்க்க முடியும், பஞ்சு தான் கொடுப்பாரு. அதில் வந்து ஒரு டென்ட்டே உருவாயிடும். அந்த இடத்துல ஆர்கிடெக்டே பார்த்து ஓ செம, இதை தான் நான் எதிர்பார்த்தேன், லைக் இதை தான் நான் எதிர்பார்த்தேன், இந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பீயிங்காக மாறிட்டானே. லைக் வந்து நான் நினச்சேன் இவன் வந்து செட் ஆக மாட்டானே, பட் இவன் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கான். ஒரு ஹியூமன் பாடியில் இவ்வளோ விஷயத்த பண்ண முடியுது இவனால்
அப்படின்னு நினச்சி இவனே வந்து ஷாக்கில் இருப்பான். யாருன்னா ஆர்கிடெக்ட் ஷாக் ஆவான். அப்போது இதுங்களாம் வந்து அடிக்க பார்க்கும். அந்த ரூலர் சார்ந்த வச்சு எல்லாத்தையுமே வந்து லைக் வந்து இதாக்கிடுவார். லைக் வந்து எல்லாத்தையும் இது பண்ணி விட்ருவாரு. பண்ணி விட்டா நீ தான் நெக்ஸ்ட்டு அப்படின்னு மாதிரி வந்து சொல்லிட்டு இருப்பாரு இந்த ஆர்கிடெக்டை பார்த்து. ஆர்கிடெக்ட் கிளாக் பண்ணிட்டு வா இம்ப்ரெசிவ், இந்த அளவுக்கு நீ பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கல. அது ஹியூமன் பாடியிலேருந்து இந்த அளவுக்கு நீ வந்து லைக் வந்து இது பண்ணுவேன்னு எதிர்பார்க்கல. இப்போ செகண்ட் ரவுண்டுக்கு போகலாமா அப்படின்னு மாதிரி கேட்பாங்க. சரி போகலாமே அப்படிங்கிற மாதிரி வந்து இது பண்ணுவார். லைக் வந்து சஞ்சினோ சொல்லுவார், சரி செகண்ட் ரவுண்டுக்கு போகலாம், நீ இப்போ என் கூட தான் மோத போகிறேன் அப்படின்னு சொல்லி என்ன ஆகும்னா வந்து அதோட ரியல் ஃபார்முக்கு வந்து மாறிடும். லைக் வந்து ரியல் ஃபார்முக்கு மாறிடும். கிட்டத்தட்ட 4 கை, எல்லா கையிலையும் வந்து ஒரு வெப்பனு, ரெக்கை, அந்த மாதிரிலாம் வச்சுக்கிட்டு வந்து ஒரு ஏஞ்சல் ப்ளஸ் வந்து ஒரு காட் க்ரீச்சருக்கு, காட் என்டிட்டிக்கு வந்து இந்த இது மாதிரி இருக்கும். அதாவது இந்த அதான் 6 ரெக்கை, 4 இது என்ன சொல்கிறது, 4 கை, 6 கைன்னு நினைக்கிறேன், 6 கை, அதெல்லாம் வச்சுட்டு இது பண்ணிகிட்டு இருக்கோம், மாறிட்டு இருக்கோம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவர் வந்திருப்பார். ஏன்னா வந்து இந்த யோச்சின் ஹோல் வந்திருப்பாரு. அவரோட கியரோட தான் வந்திருப்பாரு. ஏன்னா உள்ள போறதுக்காக, இவரை காப்பாத்துறதுக்காக, யாருன்னா வந்து சஞ்சினோ இது பண்றதுக்காக. அப்பதான் வந்து அந்த மனாப்பவரை நோட்டீஸ் பண்ணுவாரு. ஓகேங்களா, அந்த மனாப்பவரை நோட்டீஸ் பண்ணுவாரு. நோட்டீஸ் பண்ணும் போதே தெரிஞ்சிடும், லைக் இந்த இடத்துல ரொம்ப பெருசா ஒன்று நடந்துட்டு இருக்கு போல இருக்கு. சஞ்சினோ மிகப்பெரிய ஒரு எனிமி கூட தான் மோதிட்டு இருக்காருங்கிற விஷயம் நமக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா வந்து அவர் அதை பத்தி நினைக்கும் போதே ஒரு டெத்து வந்து அவர் கழுத்துல வந்து கத்தி வச்சிருக்க மாதிரி வந்து அவருக்கு வந்து தோணும். ஓகேங்களா, அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான பீயிங் தான் உள்ள இருக்கான் அப்படிங்கிற மாதிரி விஷயம் வந்து அந்த யோக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா வந்து அவரோட அந்த சென்ஸ் மூலியமா தெரிஞ்சிடும். அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல வந்து இதுக்கும் இந்த ஆர்கிடெக்டுக்கும் சஞ்சினோவுக்கும் ஒரு ஃபைட்டுங்கிறது நடக்கும். அது வந்து அந்த ரக்கையை வந்து கையாக மாற்றிடும். ஓகேங்களா, ரக்கையை கையாக மாற்றி லைக் வந்து சண்டை போடுறதுக்காக பார்க்கும். சஞ்சினோ ஒரு குத்து தான் கொடுத்தோம், அவர் போய் டக்குன்னு போய் இடிச்சு ஒரு சோத்தில் இடிச்சு விழுவார். ஓகேங்களா, விழுவார். அந்த இடத்துல வந்து அதோட பவர், ஏன்னா இது காட் என்டிட்டி, இட் இஸ் என்டிட்டி தட் லிவ்ஸ் அரவுண்ட் ஃபார் ஏஜஸ். லைக் வந்து ஒரு இந்த யூனிவர்ஸ் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடியிலேருந்தே இருக்கிற கிரியேட் பண்ணதுலேருந்து இருக்க ஒரு என்டிட்டி இது. அப்படி என்டிட்டியாக இருக்கும் போது இதுதான் வந்து அந்த சிஸ்டம் அந்த மாதிரி நிறைய விஷயங்களை உருவாக்கியிருக்குன்னா எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும்ங்கிறது மட்டும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஸோ அந்தளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பீயிங்னா வந்து இந்த ஆர்கிடெக்ட். ஓகேங்களா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஃபைட்டுங்கிறது வந்து லைக் வந்து அப்பவும் வந்து டேமேஜ் பண்ணிடுவார். யாருன்னா வந்து இந்த ஆர்கிடெக்ட் டேமேஜ் பண்ணிடுவார். அதை பார்த்து சிரிக்கும். நான் நினச்சே பார்க்கல, ஒரு ஹியூமன் எனக்கு வந்து டஃப்பாக சண்டை போடுவான்ங்கிறது இது வரைக்கும். ஆனால் நீ எனக்கு சண்டை போடுற, நீ என்னை வந்து லைக் வந்து எப்படி சொல்கிறது, ஆச்சரியப்படுத்திக்கிட்டே இருக்க சஞ்சினோ. லைக் வந்து நான் உன்னை வேணான்னு நினச்சேன், பட் வந்து அவர் சூஸ் பண்ணது ரைட்டுன்னு தான் தோணுது. யூ ஹாவ் த ரிசால்வ் டு பிகம் வாட் இட் இஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்கோம். அப்படி பேசிகிட்டு இருக்கும் போது வந்து அந்த ரிசால்வேஷன் பார்த்து வந்து அது வந்து அப்பப்போ வந்து எப்படி சொல்கிறது, இன்பிட்வீன் ஃபைட்டில் வந்து அது எப்போ அப்படி பாராட்டிக்கிட்டே தான் இருக்கும் சஞ்சினுவேன். ஓகேங்களா, சீரியஸாக சண்டையும் போடும், ப்ளஸ் பாராட்டிக்கிட்டே இருக்கும். ரெண்டுமே வந்து இந்த இடத்துல பண்ணோம். நீ என் லெவலுக்கு சண்டை போடுறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சரி பரவாயில்ல, நானும் கொஞ்சம் சீரியஸாக சண்டை போடணும் போல இருக்குது அப்படின்னு சொல்லி கத்தி இதில் இருந்து என்ன அடிக்கிறோன்னா கத்தி எடுக்க ஆரம்பிச்சிடும். ஓகேவா, கத்தி நமக்கு வெறும் கையில் சண்டை போடுவானா, கத்தி எடுத்து சண்டை போடலான்னு சொல்லி கத்தி எடுத்து சண்டை போட ஆரம்பிச்சிடும். இதுனா ஆர்கிடெக்ட். ஓகேங்களா, ஆர்கிடெக்ட் வந்து கத்தி எடுத்து சண்டை போட ஆரம்பிச்சிடும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ஆர்கிடெக்ட் வந்து கொஞ்சம் ஓவர் பவர் பண்ண மாதிரி இருக்கும். லைக் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட அது இவன் கத்தி எடுத்து சண்டை போடலாம் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணும்போது அதுவும் கத்தி, கடப்பாறை, ஈட்டி எல்லாத்தையும் எடுத்து சண்டை போட்டுட்டு இருக்கோம். அது ஓவர் பவர் மீன்ஸ் லைக் வந்து ஒரு காட் லெவல் பீயிங்கை வந்து இஸ் காட் தான். காட் லெவல் பீயிங் கூட வந்து சண்டை போடுற மாதிரி தான் இந்த இடத்துல வந்து சஞ்சீவாவை போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, சஞ்சீவாவை போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க. லைக் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு கிரியேஷன் பவர். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சிஸ்டம் கிரியேட் பண்ணது, நிறைய விஷயங்கள்லாம் வந்து அதுக்கேற்ற மாதிரி கிரியேட் பண்ணுறதுக்கான பவர் வந்து இந்த ஆர்கிடெக்ட் இருக்குது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து பவர் லெவலுங்கிறது கொஞ்சம் ரொம்ப ஹையாக இருக்கும். இந்த இடத்துல ரொம்பவே ஹையாக இருக்கும். இந்த இடத்துல சோலாவாக வந்து சண்டை போட்டிருப்பாரு மனுஷன். ஓகேங்களா, சோலாவாக சண்டை போட்டிருப்பாரு மனுஷன். அந்த இடத்துல டஃப் ரொம்ப ரொம்ப டஃப் கொடுக்கும் அந்த ஆர்கிடெக்டும். ஓகேங்களா, ஆர்கிடெக்டும் கிடைக்கும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து அண்டர்ஸ்டாண்ட் அன்டில் அந்த ஆர்கிடெக்டை டிஃபீட் பண்ணுற வரைக்குமே இவருக்கு ஹீலிங்குமே நடக்காது. இதெல்லாம் லெவலப் ஆக முடியாது. லெவலப் ஆனால் கூட
ஆட்டோமேட்டிக்காக அந்த ஹீலிங் வந்து நடக்கும். ஆனால் லெவலப்பும் ஆக முடியாது, இந்த ஸ்கில்ஸ் யூஸ் பண்ண முடியாது, மன ட்ரெயின் ஆகும் ஓவராக, அவரோட ஸ்டாமினா ட்ரெயின் ஆகும், அவரோட ஹெல்த் வந்து ரொம்ப ட்ரெயின் ஆகும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்போது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இது பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ என்ன பண்ணுவாருன்னா டக்குன்னு வந்து அவர் டேஷ் ப்ளஸ் வந்து ஒரு சின்ன சின்ன ஸ்கில்ஸை யூஸ் பண்ணி அவர் கையை வெட்டி விட்டுருவாரு. ஓகேங்களா, கையை வெட்டி 6 கை இருக்கிறனால தான் இப்படி பேசிகிட்டு இருக்கேன், உன் கையை வெட்டுறா ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கையை வெட்டி விடுவார். இதை பார்த்து ஷாக்கே ஆயிடும், ஏன்னா ஆர்கிடெக்சர் ஷாக் ஆயிடும். எல்லா கையும் வெட்டி விட்டுருவாரு மனுஷன். ஓகேங்களா, எல்லா கையும் வெட்டி விட்டுருவாரு. இதை பார்த்து லைக் என்னடா நடக்குது, ஒரு ஹியூமனால என்ன டிஃபீட் பண்ண முடியுதா, என்னால வந்து நம்பவே முடியலையே, என்னதான் இந்த இடத்துல பிரச்சனை, என்ன எனக்கு புரியல அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கும்போது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஆர்கிடெக்ட் வந்து உன்னோட மெமரிக்குள்ள நீ போ, உனக்கு நீ யாருங்கிற விஷயம் உனக்கு இப்போ தெரிய வரும் அப்படிங்கிற மாதிரி தெரிய வரும்னு சொல்லி அவரோட மெமரிக்குள்ள தள்ளி விட்டுருவாரு மனுஷன். ஓகேங்களா, அந்த ஆர்கிடெக்ட் வந்து தெரிய விட்டுரும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்து ஒரு பெரிய பெரிய நிறைய மான்ஸ்டர்ஸ் இருக்க ஒரு இடத்துல வந்து கண்ணு முழிக்கிற மாதிரி சஞ்சினோவா காட்டுவாங்க. எல்லா வகையான மான்ஸ்டர்ஸும் இருக்கும் அந்த இடத்துல. ஓகேங்களா, அந்த ஐஆர்ஸு, ஹெல்ப்ஸு, காப்ளின்ஸு, உல்ஃப்ஸு, அதுக்கப்புறம் வந்து எல்லா வகையான மாஸ்டர் இது வரைக்கும் மீட் பண்ண எல்லா ஜெயண்ட்ஸு, அதுக்கப்புறம் ஏஞ்சல்ஸ் லைக் பீயிங் வந்து மேலேருந்து பறந்து வருவாங்க. அந்த ஏஞ்சல்ஸ் லைக் பீயிங் வந்து இந்த மான்ஸ்டர்ஸ் கூட எல்லாம் சண்டை போடுறத பார்க்க முடியும். இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு புரியாது என்ன நடக்குது இந்த இடத்துல, யாரோட மெமரிஸ் இதெல்லாம், இந்த இடத்துல என்னத்தான் சொல்ல வரானுங்க அப்படிங்கிற மாதிரி விஷயம் வந்து நமக்கு வந்து எதுவுமே புரியாது. இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு சண்டையே நடக்கும். ஓகேங்களா, இந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு சண்டை நடக்கும். எல்லா வகையான மாஸ்டர்ஸ் இருக்கும், டிராகன்ஸு, அதுக்கப்புறம் வந்து லைக் வந்து பெரிய பெரிய ஜெயன்ஸு அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். அந்த இடத்துல வந்து அந்த ஏஞ்சல்ஸ் லைக் க்ரீச்சர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சண்டை போட்டிருக்கும். சிலது வந்து அந்த ஏஞ்சல்ஸ் லைக் க்ரீச்சர்ஸ்லேயே சிலது பிளாக் கலரில் இருக்கும். ஓகேங்களா, அதையும் பார்த்துட்டு இருப்பாரு, என்னடா நடக்குது இந்த இடத்துல, யாரு என்ன பண்றாங்க, இந்த ஒயிட் கலர்ல இருக்க பீயிங்ஸ் யாரு, இந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாம் எதுக்கு வந்து இவங்க சண்டை போடுறாங்க அப்படிம்போது ஒரு கேட் லைக் வந்து ஒரு விஷயம் வந்து ஓப்பன் ஆகும். அந்த கேட் லைக் ஒரு விஷயம் ஓப்பன் ஆகும்போது அதுக்குள்ள நிறைய ஷேடோ சோல்ஜர்ஸ் வரை வரதை பார்க்க முடியும். ஷேடோ சோல்ஜர்ஸா அப்படின்னு பார்த்து இவரே ஷாக் ஆயிடுவாரு, என்ன இந்த பவர் வந்து நம்ம பவர் மாதிரியே இருக்கே, அது சென்டர்ல ஒருத்தர் நடந்து வரான், அவன் தான் இந்த மொத்த ஷேடோ இதையுமே கண்ட்ரோல் பண்றானே, ஒருவேளை நம்ம கிட்ட இருந்த பவர் முன்னாடி இவன் கிட்ட தான் இருந்துச்சோ அப்படிங்கிற மாதிரி விஷயம் வந்து இவருக்கு தோணும். ஓகேங்களா, இவருக்கு தோணும். அந்த இடத்துல நிறைய சோல்ஜர்ஸ் இருக்கிறத பார்த்துட்டு ஒரு பெரிய ஆர்மி இருக்கும். அந்த ஆர்மி வந்து இந்த ஏஞ்சல்ஸ் கூட சண்டை போடுறத வந்து பார்த்துருப்பாரு. என்னடா இதுங்க வந்து ஏஞ்சல்ஸ் கூட சண்டை போடுது, என்னதான் இந்த இடத்துல நடக்குது அப்படின்னு மாதிரி விஷயம் இருக்கும். இந்த இடத்துல வந்து எல்லா கைண்ட் ஆஃப் மான்ஸ்டர்ஸுமே அந்த இடத்துல, ஈவன் ஏஞ்சல்ஸ் கூட அந்த ஷேடோ அந்த ஆர்மிக்குள்ள இருக்கும், அதை நம்ம வந்து பார்க்க முடியும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஸ் ரேங்க் அந்த லைக் வந்து இது இருக்கும் இல்லைங்களா, அந்த ஹண்டர் ஸ்கில்ஸோடது, அவங்க வந்து ஸ்குவாட் உள்ள வந்திருப்பாங்க. யோவும் உள்ள வந்திருப்பாரு. ஓகேங்களா, யோவும் உள்ள வந்து அந்த கேட்டை ஓப்பன் பண்ணிடுவாங்க, இந்த கார்டியன் டெம்பிளோட கேட்டை ஓப்பன் பண்ணிடுவாங்க. இந்த கேட்டை பார்த்த உடனே இது என்னது இது இந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு மாதிரி வந்து இவர் லைக் வந்து சாயும் சரி, லைக் வந்து இவங்களும் சாயினும் சரி யோவும் சரி ரொம்ப ஷாக்ல இருப்பாங்க. என்னதான் இந்த இடத்துல நடக்குது, டபுள் டென்ஷன் தான், இந்த கேட்டை பத்தி தான் அந்த ஃபர்ஸ்ட் தடவை வந்து அந்த சர்வைவர்ஸ் வந்து மென்ஷன் பண்ணாங்களா அப்படின்னு மாதிரி இது பண்ணிருக்கோம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த பெரிய ஸ்டாச்சு எல்லாம் அடிபட்டு உட்காந்துட்டு இருக்குது. இந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு சண்டையை நடந்துக்கிறத ஈஸியாக பார்க்க முடியும். அப்போ வந்து ஆர்கிடெக்ட் எந்திரிச்சிடும், என்ன நீங்க இங்க உள்ள வந்திருக்கீங்க, மற்ற ஹியூமன்ஸ்க்கு இருந்தாலும் இந்த இடத்துல வந்து அனுமதி இல்லையே அப்படின்னு மாதிரி வந்து இது பண்ணிடுவோம். எங்க சஞ்சினுவான்னு தேடிட்டு இருக்கும்போது சஞ்சினுவை வந்து லைக் வந்து ட்ரீமில் இருக்காரு, அவரை நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, எங்களோட அந்த மொனார்க் வந்து ட்ரீமில் இருக்காரு, எங்களோட கிங் ட்ரீமில் இருக்காரு, அவரை நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுன்னா இந்த இந்த ஆர்கிடெக்ட் வந்து மற்ற ஹண்டர்ஸ் எல்லாம் வந்து அடிக்க ஆரம்பிச்சிடும். ஓகே, மற்ற ஹண்டர்ஸ் எல்லாத்தையும் அடிக்க ஆரம்பிச்சிடும், டக்குன்னு அடிக்க ஆரம்பிச்சிடும். அதோட ஃபாஸ்ட்டை பார்த்து வந்து சாயின்னு மிரண்டுருவாங்க. சாயி யோ எல்லாம் மிரண்டுருவாங்க, என்ன இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குது, இது கூட தான் வந்து இவ்வளோ நாள் சண்டை போட்டு இருந்தாரா மனுஷன் அப்படிங்கிற மாதிரி வந்து இப்போ வந்து தோணிட்டு இருக்கும். அந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு அதாவது இந்த ஷேடோ மொனார்க்காக இருந்த ஆஷ்பானை வந்து பார்ப்பாரு லைக் வந்து இவர். ஓகேங்களா, ஆஷ்பானை இவர் பார்ப்பாரு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து இன்னொரு ஆர்மி வரும். என்ன ஆர்மினா வந்து அந்த டிராகன்ஸு, அதாவது அந்த டீமன்ஸ் ஆர்மி வரும். அதுக்கப்புறம் வந்து இந்த பக்கம் வந்து ஒரு பீஸ்ட் லைக் ஒரு டைப்பான ஒரு மொனார்க்கும் வந்திருப்பாங்க. இந்த இடத்துல ஆஷ்பானை பார்த்து வந்து லைக் வந்து என்ன சொல்றது, கேள்வி கேட்டுட்டோம், லைக் வந்து அந்த மாதிரி வந்து சில விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அது பேரலாக நடக்கும்போது இந்த இடத்துல வந்து சாய் வந்து எப்படியாச்சும் வந்து இதை டிஃபீட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருப்பாரு மனுஷன். லைக் வந்து அவரால் முடிஞ்ச அளவுக்கு வந்து அவர் ஒரு ஏஐ டைப்பில் இருக்க அந்த பவர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண ட்ரை பண்ணுவார். அவரால் எதுவுமே பண்ண முடியாது. என்னடா இந்த இடத்துல நான் ரொம்ப பவர்லெஸ்ஸாக உணர்றேன், என்னடா ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது, இது கூட எவ்வளோ நேரம் சண்டை போட்டு
இருந்தாரு மனுஷன் அப்படின்னு மாதிரி இந்த இடத்துல யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஆனால் சஞ்சினுவா வந்து ஏதோ ஒரு ஆழ்ந்த ஸ்லீப்ல இருக்கிறது, அந்த இதில் இருக்கிறது நமக்கு தெரிய வரும். சஞ்சினுவை எப்படியோ போய் எழுப்பிடுங்க, அவர் இருந்தால் மட்டும்தான் நம்மளால இது பண்ண முடியும், லைக் வந்து ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி விஷயம் வந்தால் தெரிய வருது. எப்படியோ சஞ்சினுவை எழுப்பி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி விஷயம் வந்து இதுவாக இருக்கும். அவர் வந்து ஸ்டாண்டிங்கில் அப்படியே வந்து அந்த ட்ரீம்குள்ளே இருக்க மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. சஞ்சினுவை நோக்கி ஒரு ஃபயர் பால் வந்து போகும், ஓகேங்களா. அப்படி ஃபயர் பாலை விட்டுருப்பாரு அவர் எழுப்புறதுக்காக, யாருன்னா சாய். அப்படி எழுப்புறதுக்காக விடும்போது அந்த இடத்துல வந்து இது வந்து எது வந்துன்னா வந்து அந்த ஆர்கிடெக்ட் வந்து அதை சஞ்சினுவா மேலே அந்த ஃபயர் பால் விடாமல் பார்த்துருப்போம். என்னது இந்த மான்ஸ்டர் வந்து அவரை காப்பாத்துது, என்னதான் இந்த இடத்துல நடக்குது. அதுவும் இல்லாமல் இந்த மான்ஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சஞ்சினுவை வந்து கிங்னு வேற சொல்லுது. என்ன நடக்குது அப்படின்னு மாதிரி இது பண்ணும்போது சாயினை அடிக்க வந்துடும். சாயின்ல சாய் ஜோங்கினை வந்து அடிக்க வந்துடும் இந்த ஆர்கிடெக்ட். ஏன்னா வந்து என்னோட தலைவனை ஏன்டா நீ டிஸ்டர்ப் பண்ணுற, அவர் ட்ரீமில் இருக்கும் போது, அவர் ட்ரீமில் இருக்கும்போது எவனை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அடிக்க வந்துடும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஷீல்டு டைப்பான பீப்புள் வந்து லைக் வந்து எப்பயாச்சும் வந்து அதை தடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஷீல்டு டைப் அட்ரஸ் எல்லாம் வந்து இது பண்ணும்போது இவங்க சாய் என்ன பண்ணிடுவாங்கடா, இவரை வந்து போய் எப்படியாச்சும் எழுப்பி விடணும் அப்படின்னு சொல்லி இவர்கிட்ட போவாங்க, டேஷ் பண்ணி போவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா வந்து கிட்ட போகும்போது கரெக்டாக வந்து அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஸ்டாப் பண்ணிடும். எதுனா ஆர்கிடெக்ட் வந்து ஸ்டாப் பண்ணி அதை அவங்கள அடிக்க ஆரம்பிச்சிடும். இது வந்து பார்லர் நடக்கும்போது இந்த இடத்துல இந்த வாருங்கிறது நடக்கும். அந்த டிராகன்ஸ் லைக் அந்த டீமன்ஸ் லைக் இது கூட இந்த ஷேடோ சோல்ஜர்ஸ் வந்து சண்டை போடுறது வந்து காமிச்சிருப்பாங்க. என்னடா இது, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்து அந்த இருங்கு கூட சண்டை போட்டதை பார்த்தோம். எதுனா வந்து அந்த ஏஞ்சல் லைக் பீங் கூட சண்டை போட்டதை பார்த்தோம். இப்போ வந்து இந்த டீமன்ஸ் கூடயும் சண்டை போடுறதுக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து விஷயங்கள் இருக்கும். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவர் வந்து டிஃபீட் பண்ணிடுவார். யாருன்னா வந்து அந்த ஆஷ்டோன் வந்து அந்த டீமியன் கிங் பாரான், அது அப்படி பார்க்கும்போது தான் தெரியும் பாரான்னு சொல்லி. அதுவே பாரானை வந்து டிஃபீட் பண்ண மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பாரானை வந்து லைக் வந்து என்ன சொல்லிடுறது, டீமன் கிங் பாரானை வந்து இவர் டிஃபீட் பண்ணுறதை பார்த்துருப்பாங்க. லைக் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து பாரானை டிஃபீட் பண்ணிட்டு லைக் வந்து என்ன சொல்கிறது, கத்தி வச்சு சொருகிற மாதிரி தான் பார்ப்பாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து சஞ்சினுவா வந்து அந்த ஆஷ்பான் பாடியில் இருக்க மாதிரி வந்து ஒரு இது காட்டுவாங்க. லைக் வந்து அது மூலமாக அவர்கிட்ட 2 ஹார்ட் இருக்க மாதிரி காமிச்சிருவாங்க. ஒரு பிளாக் ஹார்ட்டு ப்ளஸ் வந்து ஒரு நார்மல் ஹியூமன் ஹார்ட் இருக்க மாதிரி காமிச்சிருவாங்க. அந்த பிளாக் ஹார்ட் வந்து ஃபுல் ஆஃப் மனா, ஓகேங்களா, ஃபுல் ஆஃப் மனாவால் நிறைஞ்சிருக்குது. அன்லிமிட்டெட் பிட் அப்படின்னு சொல்லலாம். மனாவோட அன்லிமிட்டெட் பிட் வந்து அந்த பிளாக் ஹார்ட் மூலியமாக வந்து சஞ்சினுவுக்கு கிடைக்கும். ஆனால் பிளாக் ஹார்ட்டுங்கிறது அன்லாக் ஆகிருக்காது. அப்போ தான் வந்து தெரிய வரும் லைக் வந்து ஓகே நம்ம இவனுக்கும் சிரிச்சிட்டு இருப்பான். லைக் வந்து ஓகே நீயும் வந்து பார்க்க கொஞ்சம் இம்ப்ரெசிவாக இருக்க, உன்னோட அந்த ஃபைட்டிங் ஸ்டைலும் நல்லா இருக்கு, நீயும் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்க, லைட் லைக் வந்து இதை யூஸ் பண்ணுற நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி இது வந்து கொஞ்சம் ஃபன் பண்ணலாம் போல இருக்கு அப்படின்னு சொல்லி ஆர்கிடெக்ட் வந்து சண்டை போடுறதுக்காக பார்ப்போம். அப்போ சாயினும் வந்து இதாகிடுவாங்க, என் ஃப்ரெண்டை வந்து எப்படியாச்சும் காப்பாற்றுறதுக்காக தான் இங்கே வந்திருக்கேன், சோலோ இவர் சஞ்சினுவா வந்து எங்களோட ஃப்ரெண்டு அப்படிங்கிற மாதிரி வந்து மென்ஷன் பண்ணிட்டு இருக்கோம். யாருன்னா சாயின் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஹண்டர்ஸ் எல்லாம் வந்து கஷ்டப்பட்டு வந்து அந்த இது கூட யாரு கூட ஆனால் ஆர்கிடெக்ட் கூட சண்டை போட்டுருப்பாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு சண்டை போட்டிருப்பாங்க. ஏன்னா வந்து சஞ்சினுவா வந்து வெளியே கூப்பிட்டு போகிறதுக்காக, சரி இங்கே வெளியே கூப்பிட்டு போகிறதுக்காக ரொம்ப பெரிய ஒரு சண்டைங்கிறது இந்த இடத்துல நடந்துட்டுருக்கோம். அந்த இடத்துல எவ்வளோ தான் அடி வாங்கினாலும் பரவாயில்ல, நான் வந்து இவரை வந்து எழுப்ப போகிறேன், அதெல்லாம் சஞ்சினுவை நான் எழுப்ப போகிறேன் அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருப்பாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து என்ன சஞ்சினுவோட அந்த ஷேடோ சோல்ஜர்ஸோட கிட்டி சோல்ஜர் வந்து இந்த இடத்துல இருக்குது அப்படி மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது சஞ்சினுவாக்கு அந்த பவர் கிடைக்கிற மாதிரி காமிப்பாங்க. அதாவது அந்த அந்த மெமரிஸ் வர மாதிரியும் என்ன நடந்தது அந்த ட்ரீம்லேருந்து இதாகிற மாதிரி காமிப்பாங்க. அந்த இடத்துல வந்து அந்த டபுள் ஹார்ட் கிடைக்கிறதுன்னு பார்ப்பாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கு ஆர்கிடெக்ட் ஒரு அன்ஈஸி ஃபீலிங் இருக்கும், என்ன இது ஏதோ தப்பாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஏன்னா வந்து லைக் வந்து இப்போ அது எதிர்பார்த்தது வேற. இதை வந்து லைக் வந்து சஞ்சினுவா வந்து என்ன சொல்றதுன்னா வந்து அந்த பிளாக் ஹார்ட் கிடைச்ச உடனே ஃபுல்லாக ஆஷ்பனாக மாறிடுவாங்கன்னு நினைப்பாங்க. பட் வந்து இன்னும் அந்த ஹியூமன் ஃபார்முங்கிறது சஞ்சினுவா கிட்ட இருக்கும். அப்படிங்கும் போது லைக் நான் ஹியூமன்டா, நான் ஏன்டா வந்து உங்களை ஒரு மாஸ்டராக மாறணும், நான் வந்து இவன் தான் அந்த பவர் என்கிட்ட இருந்தாலும் நான் இதை நல்லதுக்கு தான் பயன்படுத்த போகிறேன், உங்களை மாதிரி கெட்டதுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன், ஹியூமன்ஸை ஹர்ட் பண்ணுறதுக்கெல்லாம் நான் வாய்ப்பே கிடையாது, நான் சொல்கிறது பார்த்தா நடக்கும் அப்படின்னு மாதிரி இது பண்ணுவார். இது வந்து அவரோட அந்த சிஸ்டமை கண்ட்ரோல் பண்ணலான்னு பார்க்கும்போது சிஸ்டமையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்போ தான் நினைக்கும் சரி ஆஷ்பான் நம்மளை ஏமாற்றிட்டான். ஏன்னா வந்து ஆஷ்பான் வந்து என்னதான் இதுவாக இருந்தாலும் வந்து லைக் வந்து இந்த ஹியூமனை செலக்ட் பண்ணி கொடுக்கும்போதே நான் கொஞ்சம் இதாக இருக்கணும், ஹியூமன் கிட்ட கொடுத்தாச்சு, இப்போ அவனும் வந்து அந்த அளவுக்கு பவரில் வந்துட்டான், என்ன டிஃபீட் பண்ணுற அளவுக்கே பவரில் வந்துட்டான், நீ ஈஸியாக கொண்டுருவான்,
ஸோ வந்து நான் தான் ஏமாற்றப்பட்டிருக்கேன் இந்த இடத்துல அப்படிங்கிற மாதிரி விஷயம் வந்து இந்த ஆர்கிடெக்ட் தெரிய வந்துடும். அப்படி தெரிய வந்ததுக்கப்புறம் வந்து அது ரெகுலேட் ஆகி அதை வந்து ஆர்கிடெக்ட் வந்து போட்டு தெளிகிறாரு மனுஷன். ஒரு ஆர்கிடெக்டையே வந்து இந்த இடத்துல டிஃபீட் பண்ணியிருக்காரு அப்படிங்கும்போது ஒரு காட்லைக் என்டிட்டியே வந்து இந்த இடத்துல வந்து சஞ்சினுவை டிஃபீட் பண்ணியிருக்காரு அப்படிங்கும்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதோட அதாவது கண்ட்ரோலுங்கிறது அதாவது இந்த ஆர்கிடெக்ட் கிட்ட இருந்த மொத்த கண்ட்ரோலும் வந்து பார்த்தீங்கன்னா சஞ்சினோ கிட்ட வந்திருக்கும். இப்போ சிஸ்டமோட கண்ட்ரோல்லாம் சிஸ்டம் இஸ் லைக் பான் டு யார் சொல்கிறது சஞ்சினோ இப்போ. ஸோ வந்து இது யாரையாலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது என்ன தவிர அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் போயிருக்கும். இந்த இடத்துல வந்து அதுவே ஷாக் ஆயிரும். யாருன்னா ஆர்கிடெக்ட் என்னோட கிரியேஷனாக அது வந்து இதாகிடுச்சு, நான் என்ன பண்ணாலுமே இந்த இடத்துல வந்து நடக்க மாட்டேங்குது, ஸோ அதனால் நான் வந்து ஸோ என்னால் எதுவும் பண்ண முடியாதுங்கிற விஷயம் அதுக்கு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் வந்து சஞ்சினோ வந்து அந்த எதை சொல்கிறது ஆர்கிடெக்டை டிஃபீட் பண்ணி ஒரு மேசிவ் லெவலப் ஆயிடுவான். ஓகேங்களா, ஒரு மேசிவான லெவலப்புங்கிறது இந்த இடத்துல கிடச்சிரும் சஞ்சினோவுக்கு. ஸோ வந்து இந்த லைக் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட இந்த வீடியோங்கிறது போயிடுச்சு. இதுக்கு மேலேயே பேசினேன்னா வந்து இன்னும் பேசிகிட்டு இருக்க மாதிரி ஒரு நிலைமை தான் போகும். அந்த இடத்துல வந்து சின்ன சின்ன ஒரு டீட்டெயில் தான் இருக்கும். அந்த இடத்துல வந்து ஹண்டர்ஸ் பார்த்து மிரள்றதா இருக்கட்டும், சஞ்சினோட பவரை பார்த்து இது வரைக்கும் ஓவர்வெல்லம் பண்ணிட்டு இருந்த ஆர்கிடெக்ட் பயப்படுறது, அதெல்லாம் வந்து மற்ற ஹண்டர்ஸ் எல்லாம் பார்த்து வந்து யார் இந்த சஞ்சினோ அப்படிங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஏன்னா வந்து இஸ் ஓவர் பவர்ட் ஆக்சுவலி. இந்த சோலோ லெவலிங் வேர்ல்டில் ரொம்ப ஓவர் பவர்டான ஒரு கேரக்டராக சஞ்சினோ மாதிரி இருப்பான். ஈவன் இந்த எண்டு இந்த அதாவது சஞ்சினோட பையனோட ஸ்டோரிங்கிறது போகும். ஓகேங்களா, அதுலலாம் பார்த்தீங்கன்னா சஞ்சினோ வந்து ஒரு லைக் வந்து மல்டி யூனிவர்சல் த்ரெட்டெல்லாம் கூட ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதாவது ஒரு யூனிவர்ஸை கிரியேட் பண்ண ஒரு காடோட ஒரு சண்டை போடுற மாதிரிலாம் காமிச்சிட்டு இருப்பாங்க. அதாவது பேக்ரவுண்டில் காமிப்பாங்க, சண்டை போடுற மாதிரி டேரெக்டாக காமிக்க மாட்டாங்க. அவர் ஷேடோஸ் யூஸ் பண்ணி சண்டை போடுறாரா இல்லை அவரே சண்டை போடுறாரா அந்த விஷயம்லாம் நமக்கு தெரியாது. பட் இருந்தாலும் அவர் சண்டை போடுறாங்கிற ஒரு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, ஒரு மல்டி யூனிவர்சல் பீயிங்ஸ் கூட. ஸோ வந்து அவர் வந்து ஒரு மல்டி யூனிவர்ஸை தாண்டி சண்டை போட்டிருக்காருங்கிற ஒரு விஷயம் வந்து தெரிய வருது. ப்ளஸ் இஸ் இம்மார்டல். லைக் வந்து இம்மார்டல் மீன்ஸ் எந்த மாதிரி இந்த இம்மார்டல் ஒர்க் ஆகும்னா, அவர் யாரும் எது வரைக்கும் பண்ணாத வரைக்கும் ஓகே, யாராச்சும் ஏதாச்சும் பண்ணாங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாச்சும் கொல்ற அளவுக்கு வந்து ஒரு பவர் இருக்க ஒரு பீயிங் வந்து அவரை கொன்னாங்கன்னா அவர் சாவார். மற்றபடி வந்து ஈஸ் இம்மார்டல். அவருக்கு ஏஜ் ஆகாது, அவருக்கு சாப்பாடு தண்ணி எதுவுமே தேவைப்படாது. ஓகேங்களா, ஃபார் லிவிங். அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இஸ் லைக் வந்து ஒரு காட் லெவல் பீயிங்காக இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒரு ஃபாஸ்ட் லெவல் ட்ராவல் பண்ணணும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும்போது அந்த மாதிரி விஷயங்கள் அவ்வளோக்கு இல்லை. பட் ஈ கேன் ஸ்டில் லெவலப். ஓகேங்களா, எவ்வளோ பெரிய இனிமே அவர் டிஃபீட் பண்ணுறாரோ அந்த அளவுக்கு வந்து அவரால் லெவலப் ஆக முடியும். ஈவன் அந்த ஃபார்மர் ஆஷ்போனை விட மிகப்பெரிய ஒரு பவர். இப்போ வந்து கரண்ட் அந்த மங்காவை படி பார்த்தா, அந்த பையனோட மங்காவை படி பார்த்தீங்கன்னா, சூஹோமோட மங்காவை படி பார்த்தீங்கன்னா, அவர் வந்து இந்த ஆப்சலூட் பீயிங்கை விட லைக் வந்து அவரை விட பவர்ஃபுல்லான ஒரு பீயிங்காக தான் இந்த இடத்துல காமிச்சிருக்காங்க அவரை. அவர் அந்த ஆப்சலூட் பீயிங் தான் வந்து the person who created everything in the world, இந்த யூனிவர்ஸ், அதாவது சோலோ லெவல் யூனிவர்ஸ். அப்படி இருக்கும்போது அவரோட பவர்ஃபுல்லாக இருக்காருங்கும் போது அந்த இடத்துல வந்து நமக்கு நோட்டீஸ் ஆனது என்னன்னா, அவர் வந்து காடை விட பெரிய பவர்ஃபுல்லான ஒரு பீயிங்காக மாறிட்டாருங்க தான் நோட்டீஸே ஆகுது இந்த இடத்துல. ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் இதோட வந்து இந்த இந்த பாட்டை நான் முடிச்சிடுறேன். நாளைக்கு வந்து நம்ம வந்து நாளைக்கு இல்லை அடுத்த வீடியோவில் வந்து நம்ம வந்து இதுக்கடுத்து என்ன நடந்துங்கிற விஷயத்த நம்ம பார்க்கலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஆல், ஹேவ் நைஸ் டே.